मुझे बना दे प्रभु, शुद्ध मुझे कर दे प्रभु, पवित्र मुझे बना दे प्रभु, शुद्ध मुझे कर दे प्रभु, ताकि तेरे जैसा दिखूं, ताकि तेरे जैसा दिखूं। तेरा वचन मेरे दिल में रखूं, प्यार में तुझसे ही करूं। तेरा वचन मेरे दिल में रखूं, प्यार में तुझसे ही करूं। प्रार्थना में बल मैं पाऊं, प्रार्थना में बल मैं पाऊं, ताकि तेरे जैसा दिखूं, ताकि तेरे जैसा दिखूं। கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றேன். प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को प्रेम पूर्वक अभिवादन करता हूँ। இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக முதல் வசனமாக சங்கீதம் 66 10 முதல் 12 வரையிலான வசனங்களை எடுத்துக்கொள்வோம். आज ध्यान के लिए भजन उसका 66 अध्याय 10 से लेकर आगे हम इसका ध्यान करेंगे। வாசியுங்கள். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. இன்றைக்கு புடமிடும் கர்த்தர் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். आज के दिन तपाया गया सोने के विषय में आज हम बात करने जा रहे हैं। தேவன் நம்மை பல வேளைகளில் புடமிடுகின்றார். परमेश्वर बहुत से कार्यों में हमें तपाता है। வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். यहाँ पर भजन का लिखने वाला कहता है कि तूने हमें चांदी के समान ताया था। பொன் வெள்ளி போன்றவைகளை புடமிடுகின்றார்கள். जिस तरह सोने और चांदी को ताया जाता है वैसे அவைகள் இன்னும் சுத்தமுள்ளதாகவும் பிரகாசமும் விலையேற பெற்றதுமாக மாறுகின்றது. और भी ज्यादा शुद्ध हो जाने के लिए, साफ और बहुमूल्य होने के लिए। அதே போல தேவன் நமது வாழ்க்கைகளையும் புடமிடுகின்றார். वैसे ही परमेश्वर हमारे जीवन को भी तपाता है। இந்த புடமிடுதலுடைய நோக்கங்களை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். ये ताया जाना, इसके विषय में परमेश्वर का जो उद्देश्य है वो मैं बताना चाहता हूँ। நம்மை ஏன் அவர் புடமிட்டு கொண்டிருக்க வேண்டும்? क्यों वो हमें ताया जाना चाहिए? தீமை செய்கிறவனை புடமிடட்டுமே, जो बुराई करता है उन्हें ऐसा करना दीजिए, அக்கிரமக்காரனை போய் புடமிட்டு கொண்டிருக்கட்டுமே, जो अधर्मी है उनको ऐसा करना चाहिए। ஏன் தேவ ஜனங்களாகிய நம்மை போய் இவர் புடமிட்டு கொண்டிருக்கிறார்? क्यों हम जो परमेश्वर के लोग हैं हमें वो ताया करता है? ஒரு நேரம் அல்லது இன்னொரு நேரம் இப்படிப்பட்ட கேள்விகள் சிந்தைகள் நம்முடைய உள்ளத்தில் எழுந்திருக்கும். हो सकता है हमारे विचारों में एक बार या दो बार इस तरह की बातों का सोच आया हो। ஆனால் தேவன் புடமிடுகின்றார். लेकिन परमेश्वर ताया करता है। தேவ ஜனத்தை புடமிடுகின்றார். वो परमेश्वर के लोगों को ताता है। அதற்கு உள்ள நோக்கங்களை வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். और उसका जो उद्देश्य है इस पवित्र शास्त्र में उसको लिखाकर हमको दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சொன்னார் ஏசாயா 43:2 நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. यशायाह की पुस्तक उसका 53वां अध्याय में उसने लिखा कि जब तू आग में से होकर चलेगा वो तुझे झुलसा ना पाएगी और उसकी लोग तुझे जला ना पाएगी। அக்கினியில் நடக்க மாட்டாய் என்று சொல்லவில்லை.
उसने ऐसा नहीं कहा कि तू आग में नहीं चलेगा, அக்கினியில் நடக்கும்போது என்று சொன்னார். उसने कहा कि जब तू आग में से होकर चलेगा. அப்போ தேவ மக்கள் அக்கினியில் நடக்க வேண்டிய சம்பவங்கள் இருக்கிறது. तो परमेश्वर के लोगों को उस आग में चलने की एक घटनाएं हैं. அக்கினிக்கு விலக்கி காக்கவும் அவர் வல்லவர்தான். इस आग से बचाने की सामर्थ वो रखता है. ஆனால் பலவேளை அக்கினிக்கு விலக்கி காக்காமல் அக்கினி ஊடாக நடத்துகிறார். और कुछ एक समय में वो आग हमसे दूर ना होकर बल्कि उसमें से होकर हमें बचाता है. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன, நீ வேகாதிருப்பாய். लेकिन प्रतिज्ञा कहती है कि तू ना जलेगा, அந்த ஜுவாலை உன் பேரில் பற்றாது. उसकी लौ तुझे ना झुलसा सकेगी. அல்லேலூயா. हालेलुया. அப்ப உள்ளே நடத்தி பாதுகாக்கிற கர்த்தர் ஏன் உள்ளே நடத்தாமலே பாதுகாக்க கூடாது? तो जो ये परमेश्वर है उसके अंदर आग में रहकर चलाता है, तो क्यों उसके बाहर भी हमें नहीं चला सकता? அப்ப நடத்தி ஆக வேண்டும் என்று ஒரு கட்டாயம் அங்கே இருக்கிறது. तो उस परिस्थिति में चलाना है, ऐसी एक परिस्थिति आ गई है. அதற்குரிய நோக்கங்களை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். उनके उद्देश्य के बारे में आज हम देखने जा रहे हैं. இந்த குறிப்பிட்ட வாசித்த வசனத்தில் பார்க்கும் பொழுது जो वचन हमने अभी पढ़ा है, எதற்காக தேவன் புடமிட்டார்? क्यों परमेश्वर ने उसे ताया था? செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விடும்படி. क्योंकि हमको हरी भरी बोझ में लाने के लिए. அந்த வசனத்தின் கடைசி பார்த்தீர்களா? उस वचन के अंतिम भाग को देखिए. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். तूने हमको सुख से भर दिया. ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு வரும்படி புடமிடுதலின் பாதையில் நடத்தினாராம். वो हम एक हरियाली के क्षेत्र में लेकर आने के लिए हमें वो ताया करता है. இன்று புடத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களே, आज इस स्थिति में रखे हुए परमेश्वर के जन, உங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த புடத்திற்குள் தேவன் வைத்தார் என்பதை அறிந்து கொள்வோம். क्यों आपकी स्थिति में, जीवन में इस तरह की स्थिति कि वो आपको ताया करें. சரீர வேதனைகள், மனவேதனைகள், பல சூழ்நிலை நெருக்கங்கள் ஆகிய பலவித புடங்கள் இருக்கின்றன. शारीरिक रूप से और मानसिक रूप से और बहुत सी कार्यों में वो आपको ताया जाए, ऐसी स्थिति होती है. அவைகளில் ஏதேனும் ஒன்றினூடாய் கர்த்தர் விட்டு நம்மளை புடமிடுகின்றார். उसके साथ ही परमेश्वर हमें ताया करता है. இங்கே சொல்லப்பட்ட முதல் நோக்கம் செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வரும்படிக்கு. तो पहला जो उद्देश्य है कि हमें उस हरियाली के क्षेत्र में लाने के लिए, அதற்காக வெள்ளியை போல புடமிட்டார். उसके लिए हमें चांदी के समान ताया. இந்த குறிப்பிட்ட புடமிடுதல் எப்படி இருந்ததாம்? ये विशेष रूप से जो ताया जाना वो कैसा था? எங்களை வலையில் அகப்படுத்தி புடமிட்டீர். हमें उस भारी बोझ से हटाकर ताया. சும்மா இருந்த எங்களை வலையில் அகப்படுத்தி விட்டீரே. वो हम जो साधारण से हमको इस बोझ से तूने हटाया. வலையில் அகப்படுத்தி புடமிடுகிறீர். उस जाल में ना फंसते हुए हमें बचाया. ஏன் இப்படி வலையில் அமிழ்த்தி எங்களை புடமிடுகிறீர்? क्यों इस जाल में ना फंसे बगैर हमें ताया गया? உன்னை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படி. क्योंकि तुझे उस हरियाली के क्षेत्र में लाने के लिए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அந்த ரிசல்ட் நமக்கு மனசுல இருந்ததுன்னா நம்ம கஷ்டமாக நினைக்க மாட்டோம். तो इसका जो ताया जाने का परिणाम हमारे नजरों में है, तो हम ये जान पाएंगे क्यों हम ताए गए हैं. ஆகவே இந்த வசனங்களை நன்றாக இருதயத்தில் பதிவு செய்து கொள்வீர்களாக. तो इन वचनों को हृदय में अच्छी तरह से छाप लीजिए. யோனாவை திடீரென்று ஒரு மீனின் வயிற்றிலே அகப்பட செய்தார். योना को अचानक एक बड़े मच्छी के पेट में भेज दिया. 3 நாட்கள் வலைக்குள் அகப்பட்டு கிடந்தவன் போல மீனின் வயிற்றுக்குள் எவ்வளவோ கஷ்டப்பட்டான். 3 दिन तक के जिस तरह जाल में फंस जाता है, वैसे वो मछली उस बड़े मच्छी के पेट में फंसा रहा. ஏன் கர்த்தர் அவனை அப்படி செய்தார்? क्यों परमेश्वर ने उसके साथ ऐसा किया? அவனை ஒரு மேன்மையான ஊழியத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படி செய்தார். उसे एक बड़ी प्रसिद्धि सेवा के लेकर आने के लिए. தேவ திட்டத்தின் செழிப்பான இடத்திலே மறுபடி தூக்கி நிறுத்தும்படி செய்தார். परमेश्वर का जो उद्देश्य था कि उसे हरियाली के क्षेत्र में रखना, उसे फिर से वहां पर रखा. அவன் அந்த தேவ திட்டத்தை விட்டு ஓடுவதற்காக நின்றான். उसने उस परमेश्वर के उद्देश्य से भाग जाने के लिए खड़ा हुआ. தேவனோ வலையில் பிடித்தது போல ஒரு மீனின் வயிற்றில் பிடித்து மறுபடியும் தேவ திட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். परमेश्वर ने जिस तरह जाल में पकड़ा जाता है, वैसे ही मछली के द्वारा उसे पकड़कर फिर से उसी उद्देश्य के द्वारा उसमें लेकर आया. தேவன் அப்படியே நமது வாழ்விலும் கிரியை செய்கிறார். परमेश्वर वैसा ही हमारे जीवन में करता है. சில வலைகளில் சிக்கி தவிக்கும் பொழுது பயந்து போகாதிருங்கள். कुछ एक जाल में जब आप फंस जाते हैं तो आप ना भयभीत हो. நம்மை காலமெல்லாம் சிறையிருப்பில் வைப்பதற்காக வலையில் அகப்படுத்தவில்லை. जिंदगी भर हम उस जाल में फंस रहे, ऐसा उसने नहीं सोचा. காலமெல்லாம் நீ கட்டப்பட்டு கிட என்று சொல்லி கர்த்தர் வலையில் கட்டி வைக்கவில்லை. पूरे जीवन भर तो उसमें फंसे रहे या बंधे रहे, परमेश्वर ने हमें ऐसा नहीं छोड़ा. அது ஒரு குறிப்பிட்ட
குறிப்பிட்ட காலத்துக்கு என்று அவர் நிர்ணயித்திருக்கிறார். कुछ एक संक्षिप्त समय के लिए वो इसके लिए अनुमति देता அந்த है. காலம் முடியும் பொழுது அவரே மீனுக்கு கட்டளையிட்டார், இவனை போய் கக்கி விடு. जब ये समय गुजर जाता है तो वही अपनी आज्ञा देता है कि इसको जाकर उगल दे. அதே போல நமக்கும் கர்த்தர் கட்டளை கொடுப்பார். वैसे ही परमेश्वर हमारे लिए भी आज्ञा देगा. அப்பொழுது அந்த வலையிலிருந்து வெளியே வருவோம். तो तब उस जाल में से हम बाहर आएंगे. அந்த சிறையிருப்பு, அந்த கட்டிலிருந்து வெளியே வருவோம். उस बंधुआई से, उस बंधन से हम बाहर आएंगे. அப்பொழுது பார்த்தால் தான் நமக்கு புரியும். और जब हम देखकर हम समझेंगे ஒரு செழிப்பான இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். एक सुखदायक हरियाली के स्थान पर परमेश्वर ने हमें लाया है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. உலக பிரகாரமான செழிப்பா இருக்கலாம், सांसारिक रूप से हम देखते हैं इस तरह की हरियाली होगी, ஆவிக்குரிய செழிப்புகளா இருக்கலாம். आत्मिक रूप से भी हरियाली. எல்லாவற்றிலும் தேவன் செழிப்பான இடத்துக்கு நம்மளை தூக்கி கொண்டு வருவார். सभी क्षेत्र से प्रभु हमें एक हरियाली के क्षेत्र में उठा कर लेकर आएगा. ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்ததாக அந்த வசனம் சொல்லுகிறது, और वचन कहता है, எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். और कहता है कि हमारी कटी पर भारी बोझ बांधा था. சிலவேளை இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரம், कटी अर्थात हमारी कमर के ऊपर एक बोझ, இடுப்பு கட்டே தளர்ந்து போகும் போல சுமக்க முடியாத பாரம். हमारी जो कटी, हमारा जो कमर है वो सहन न करने वाला बोझ. ஐயோ, இந்த குடும்பத்தின் பாரம் என்னால் சுமக்க முடியவில்லையே. ओ ये परिवार का बोझ मुझसे सहन नहीं हो रहा. ஒரு நாள் பிள்ளைகள் இல்லையே என்று ஜெபம் பண்ண, இன்னைக்கு பிள்ளைகளால் அனுபவிக்கிற கஷ்டம் தாங்க முடியவில்லையே. एक दिन मेरे पास बच्चे नहीं है, इसके लिए मैं दुखी थी, और आज इन बच्चों की द्वारा जो समस्या है वो मुझसे सही नहीं जा रही. ஒரு நாள் சொத்து இல்லையேன்னு ஜெபம் பண்ண, இன்னைக்கு சொத்துகள் வந்துச்சு, இன்னைக்கு சொத்து பிரச்சனை என்னால் தாங்க முடியவில்லையே. एक दिन जमीन जायदाद मेरे पास नहीं है, लेकिन मैंने प्रे किया और आज मिल गया है. आज उसके द्वारा जो समस्या है वो मैं नहीं सही पा कर रही हूँ. இப்படியெல்லாம் வருத்தமான பாரங்கள், इस तरह से एक बड़ा ही दुखित बोझ, வேலை ஸ்தலத்திலே வருத்தமான பாரங்கள், नौकरी के क्षेत्र में एक बोझ, எனக்கு கிடைக்கிற சம்பளத்து மேலாக என்னை போட்டு வருத்தப்படுத்துகிறார்களே. वो जो मुझे वेतन दिया जाता उसके कारण मुझे इतने बोझ में ढकेल रहे இது हैं. என் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரமாக இருக்கிறது. यह मेरी कटी में एक बड़ा बोझ के समान है. ஊழியங்களில் சந்தோஷமாய் பொறுப்படுத்தோம், सेवा को खुशी के साथ उसकी जिम्मेदारी को लिया, ஆனால் இப்பொழுது அந்த ஊழியமே பெரிய பாரமாய் மாறிவிட்டது. लेकिन अब जो ये सेवा है बड़े बोझ से के समान दिखाई देती है. என்னால் சுமக்க முடியவில்லையே. वो मुझसे नहीं उठाए जा रहा. பலவிதமான பாரங்கள் நம்மேல் ஏற்றப்பட்டிருக்கிறது. बहुत से बोझ हमारे ऊपर डाल दिए गए हैं. மனதிலே ஏற்றப்படுற பாரம் அதிகமான வேதனை தருகிறது. हमारे मन में जो बोझ डाला गया वो सबसे अधिक बोझ है. சரீர வேதனைகளை விட மனவேதனைகள் அதிக பாதிப்புகளை கொடுக்கும். शारीरिक वेदना से बढ़कर जो मानसिक वेदना है, मानसिक पर दिया जाता है, बहुत ही कठिन है. ஆவியில் கட்டப்பட்டது போன்ற உணர்வு, आत्मा में बंधे हुए रहने का एक एहसास, எங்கு பார்த்தாலும் ஒரு வருத்தம், जहाँ कहीं देखिए एक बोझ, ஒரு சுயாதீனம் இல்லையே, किसी प्रकार की स्वतंत्रता नहीं, ஒரு விடுதலை இல்லையே, कोई आजादी नहीं, வருத்தமும் பாரவுமாய் இருக்கிறது. बोझ और बंधन दिखाई देता है. என் இடுப்பு முறிந்து விடுமோ, ओ मेरी कमर टूट जाएगी, நான் இதை சுமக்க முடியாமல் விழுந்து விடுவேனோ, मैं इसे नहीं सहन पा करके गिर जाऊंगा. இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம், इस तरह से एक बड़ा बोझ, பாரத்தை சுமத்தி விட்டீர். और बोझ को मुझे पर डाल दिया. வாழ்க்கையே கடினமா இருக்கிறது. ये जीवन भी बहुत कठिन हो गया है. ஒவ்வொரு நாளை ஓட்ட முடியவில்லை, एक एक दिन दौड़ नहीं पा रहा, தொழிலை செயல்படுத்த முடியவில்லை, और व्यवसाय को मैं अच्छी तरह से नहीं कर पा रहा. பயங்கரமான வருத்தமான பாரம். एक बड़ी बोझ और बहुत ही बंधन. அல்லேலூயா. हालेलुया. அதிகமான பழுவை தலையில் சுமந்து கொண்டு இடுப்பு நிற்க முடியாமல் ஆடி ஆடி செல்லுகிற மனுஷர்களை நாம் பார்த்திருக்கிறோம். हमने देखा कि बहुत से बोझ को अपने सर पर रख के और उनसे नहीं संभाला जाता, वो हिलते डुलते जाते हैं. அவர்களுக்கு தான் தெரியும் இடுப்புல இருக்கிற அந்த பாரத்தின் வருத்தம் என்னவென்று. वो लोग अच्छी तरह जानते हैं कि जो कमर में उसका बोझ है वो किस तरह का है. அதே போலதான் இன்றைக்கு நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். वैसे ही इन दिनों हम अनुभव कर रहे हैं. பொருளாதார சிக்கல்னால வரக்கூடிய வருத்தமான பாரங்கள், आर्थिक समस्या से आने वाली हमारे जीवन में बोझ, இந்த சம்பளத்தை வைத்து இந்த வருமானத்தை வைத்து என் குடும்பத்தை நடத்த முடியவில்லையே, इस वेतन को और इस पैसों से रखकर मैं अपने परिवार का पोषण नहीं कर पा रहा. இது என் பிள்ளைகள் படிக்க வேண்டிய காலம், ஃபீஸ் கட்டி காரியங்களை சரியாய் நடத்த முடியவில்லையே, अभी मेरे जो बच्चे हैं पढ़ाई करने का एक समय है, लेकिन उनकी फीस भरने के लिए मेरे पास क्षमता नहीं. எத்தனையோ பெற்றோர் வருத்தமான பாரத்தினால் இடுப்பு நொறுங்கி கஷ்டப்படுகிறார்கள். कितने ही माता पिता इस बोझ से
से बहुत ही दुखित हैं। ஆனால் கர்த்தர் ஏன் இந்த பாரத்தை ஏற்றினார்? क्यों परमेश्वर ने इस बोझ को डाला? நம்மை ஒரு செழிப்பான இடத்தில் கொண்டு வரும்படிக்கு। क्योंकि हमें एक सुखदायी स्थान में लेकर आने के लिए। हालेलुया। हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் 40 வருடங்கள் வருத்தமான பாரத்தை சுமத்தினார்। इस्राएलियों के लोगों पर 40 वर्ष तक के उसने उन बोझ को डाला। எகிப்திலே நைல் நதி பாய்ந்து செழிப்பாக்குற இடத்திலே அருமையாய் வாழ்ந்தார்கள்। मिस्र में नील नदी के निकट उन्होंने बहुत ही अच्छी तरह से जीवन जिया। ஒரு பக்கம் கடினமான பாரங்கள் அங்கே உண்டு। एक तरफ उन्हें एक बोझ का जीवन था, ஆனால் மறுபக்கம் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு செழிப்பான பூமி। लेकिन दूसरी तरफ वो जब देखे तो एक हरियाली का क्षेत्र। இப்பொழுது எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வந்தது। अब जो है मिस्रियों की गुलामी से स्वतंत्रता पाए, ஆனால் புதிய கஷ்டங்கள் வந்தன। लेकिन नई मुसीबतें आ गई। தண்ணிக்காக ஏங்க வேண்டும், पानी के लिए उन्हें तरसना पड़ा। ஒவ்வொரு காரியத்துக்காக அற்புதங்களை பெற்று பெற்று வாழ வேண்டும்। हर एक कार्य के लिए चमत्कार पाकर फिर जीना है। எகிப்திலே அப்படியல்ல, தண்ணீர் அங்கே நதியிலே பாய்ந்து வரும்। मिस्र में ऐसा नहीं था, जो पानी है वो नदी से बहता था ஏற்றசாலிலே மிதித்து தண்ணீர் பாய்ச்சுவார்கள்। और एक सही समय पर उन पानी से उनको दिया जाता था। இங்கே வனாந்தரத்திலே எங்கே தண்ணீர் ஓடும்? इस जंगल में कहाँ पानी गिरेगा? ஒவ்வொரு முறை ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும்। हर एक समय परमेश्वर को देखकर उसे पुकारना ही होगा। அவர் கண்மலைக்குள்ள இருந்து அற்புதத்தினால் தண்ணீரை எடுத்து தருவார்। वो चट्टान के अंदर से अद्भुत रूप से हमें पानी देगा। அல்லேலூயா। हालेलुया। அற்புதங்களை காண்கிற வாழ்க்கை, चमत्कार देखने वाला जीवन, ஆனால் பல வருத்தங்கள், लेकिन बहुत ही बोझ, பல வருத்தங்கள்। बहुत ही बोझ। அந்த விசுவாசம் அந்த அளவுக்கு நிக்காதபடியினால மனுஷிகத்துல வரக்கூடிய பல வருத்தங்கள்। क्योंकि जीवन में उस विश्वास को ना होने के कारण जीवन में आने वाले बोझ। அவர்கள் கஷ்டப்பட்டு கூப்பிட்ட பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்தார்। जब जब इन्होंने दुखित होकर परमेश्वर को पुकारा और परमेश्वर ने उन्हें चमत्कार அதில் दिखाया, சந்தேகமே கிடையாது। उसमें कोई संदेह ही नहीं। ஆனாலும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு 100% விசுவாசத்தோடு எப்பொழுதும் நடக்க முடியவில்லை। लेकिन 100% उस विश्वास के साथ उन्हें नहीं चलना आया। ஒவ்வொரு கஷ்டம் வந்தோடனே முறுமுறுக்க தொடங்கி हर एक விடுவார்கள், समस्या में उन्होंने कुड़कुड़ाना दोहरा दिया வேதனைப்படுவார்கள், और दुखित हो गए। பழைய எகிப்தை நினைக்க தொடங்கி और விடுவார்கள், पुराने उस मिस्र को उन्होंने स्मरण किया வருத்தப்படுவார்கள்। और बोझ से दब गए। கொஞ்சம் அப்படியே இருக்கும் பொழுது திடீர்னு மோசே எக்காலத்தை ஊதுவார்। अचानक ऐसे हिलते हुए मोसे तुरही को फूकेगा புறப்படுங்கள், கர்த்தர் போக சொல்லுகிறார்னு சொல்லுவார்। और निकल जाइए, परमेश्वर ने जाने के लिए कहा है। எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து உடனே ரெடி புறப்பட வேண்டும்। और तुरंत उस सभी को तैयार करके वहां से गुजरने की अवस्था। வாடகை வீடு மாத்துகிறவர்களுக்கு இதை பற்றி தெரியும்। जो किराए के मकान में रहते हैं वो इस प्रकार के दुख को जानते हैं। திடீரென்று ஓனர் மாற சொல்லிவிட்டா எல்லாம் எடுத்து கொண்டு அடுத்த வீட்டுல செட்டில் ஆகணும்னா என்ன பாடு। अचानक यदि एक मालिक कह दे तो उस मकान को बदल कर जाना कितना दुखित की बात है। இதே மாதிரி இஸ்ரவேலர்கள் 40 வருஷத்துல எத்தனை முறை அந்த கூடாரத்தை மாத்தி மாத்தி அடித்தார்கள்। इसी तरह से उन्होंने मिस्र में कितने ही तंबू को बदल बदल के वहां पर अपना तंबू गाड़ा। எல்லா பண்டபாடிகளை தூக்கி சுமந்து கொண்டு நடக்க வேண்டும்। और जितने भी वस्तुएं थी उन सभी को उठाकर एक स्थान से दूसरे स्थान गए। வருத்தமான பாரம் बोझ से भरे हुए बोझ அவர்கள் மேல் சுமத்தினார்। उन पर डाला गया, ஆனால் எதற்காக? लेकिन किस लिए? செழிப்பான கானானில் உன்னை கொண்டு வந்து उन्हें நிறுத்துவதற்காக। हरियाली के उस कनान देश में लाने के लिए। கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்। அல்லேலூயா। 40 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டது உண்மைதான்। उन्होंने 40 वर्ष बहुत दुख भुखा, ये सच था। ஆனால் இந்த 40 வருஷத்தின் முடிவில் தான் வாக்குத்தத்த கானானுக்குள் வந்து சேர்ந்தார்கள்। ये 40 वर्ष के अंत में ही उन्होंने प्रतिज्ञा के उस कानान देश में प्रवेश किया। கானான் செழிப்பான இடம், कानान है वो एक हरियाली का क्षेत्र। எகிப்தை விட எவ்வளவோ மேன்மையான இடம், मिस्र से बढ़कर बहुत ही सुखदायी एक क्षेत्र। அல்லேலூயா। हालेलुया। இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டிற்கு போயிட்டு வருகிறவர்கள் சொல்லுவார்கள், इन दिनों जो इस्राएल देश को जाते हैं वो लोग इस बात को कहते हैं, அந்த எல்லைக்குள் புகுந்த உடனே அவ்வளவு செழிப்பு அவ்வளவு சந்தோஷம் என்று। और उस बाउंड्री में जाते साथ ही उतनी हरियाली और उतना खुशी का क्षेत्र। அப்படிப்பட்ட ஒரு மேன்மைக்கு நேராய் நடத்துவதற்கு பாதை வருத்தமான கடினமான பாரம்। उतनी अच्छी खुशी की और जाने के लिए जो मार्ग है वो एक बोझ से भरा हुआ। அல்லேலூயா। हालेलुया। கர்த்தர்
உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நெருக்கங்களை தருகிறார்னா அடுத்த ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு வர போகிறார். यदि परमेश्वर आपके जीवन में इस तरह के बोझ को रखता है तो दूसरे क्षण आपके अंदर एक हरियाली को लेकर आना चाहता है. உங்களுக்கு பொருளாதாரத்திலே வருத்தமான பாரங்கள் வந்திருக்கிறது என்றால் தைரியமாய் விசுவாசிக்கலாம், உங்க பொருளாதாரத்தில் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். आपकी आर्थिक समस्या में यदि किसी प्रकार की घुटन या बोझ को आप महसूस कर रहे हैं तो स्मरण कीजिए, आने वाले समय में प्रभु आपको उस बोझ को हटाकर हरियाली क्षेत्र में लाने वाला है. குடும்பத்துக்குள்ளே பல வருத்தமான பாரங்கள் இருக்கனா அந்த குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். आप यदि परिवार के विषय में बोझ से दबे हुए हैं तो आप स्मरण कीजिए कि उस बोझ को हटाकर प्रभु की एक योजना है. எங்கே பிரச்சனை வந்து மோதுகிறதோ அங்கே தேவ நோக்கம் ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். जहां कहीं भी समस्या आ गई आप ये समझ लीजिए कि वहां पर परमेश्वर का एक उद्देश्य है. ஏன் தெரியுமா? क्यों आपको मालूम है? ஒரு ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்குரிய ஆயத்தங்கள் நமக்குள் செய்தாக வேண்டும். क्योंकि यदि एक आशीर्वाद के लिए एक व्यक्ति को लाना है तो उसके लिए कुछ तैयारी होना आवश्यक है. அதற்கு தான் நம்மை தயார்படுத்துகிறார். उसके लिए वो हमें तैयार करता है. சாத்தான் ஒரு ஏஜென்டாக நின்று அந்த புடமிடும் கிரியைகளை செய்வதுண்டு. इसमें जो शैतान है जो ताया जाने की कुछ क्रिया वो करता है. கர்த்தர் நேரடியாக உட்கார்ந்து சில வேளை புடமிட மாட்டார். परमेश्वर सीधे आकर उसे नहीं ताता, அப்படியே கொஞ்சம் சாத்தான் கையில கொடுத்துருவார். कुछ एक वो शैतान के हाथों में दे देता है. அவனுடைய வேலை தான் புடமிடுற வேலை. ये उसका ही काम है कि वो तापा जाए. ஆனா அவன் என்ன நோக்கத்தோட புடமிடுவான்? அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட அவன் புடமிடுவான். लेकिन उसका क्या उद्देश्य होगा? वो नाश करने ही उसका उद्देश्य होगा. ஆனால் கர்த்தர் முழுமையாக அவன் கையில் விட்டு கொடுக்க மாட்டார். लेकिन पूरी तरह से परमेश्वर उसके हाथों में अर्पण नहीं होने देगा. யோபு வாழ்க்கை சிறந்த உதாரணம். आयुब का जो जीवन है हमारे लिए एक अच्छा उदाहरण है. சாத்தான் கையிலே அவனை ஒப்பு கொடுத்தது உண்மை. उसको पूरी तरह से शैतान के हाथों में सौंप दिया, ये सच था. ஆனால் சாத்தானுடைய இஷ்டப்படியெல்லாம் செய்வதற்காக ஒப்பு கொடுக்கவில்லை. लेकिन शैतान के इच्छा अनुसार करने के लिए नहीं, எல்லை கோடுகளை சொல்லிதான் ஒப்பு கொடுத்தார். उनकी एक सीमा को निर्धारित करके ही कहा. அதே போல கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். वैसे ही परमेश्वर अर्पण करता है. அவன் பயங்கரமா போராடுறான். लेकिन वो बहुत ही भयंकर रूप से युद्ध करता है. பொருளாதாரத்தில் உங்களுக்கு நெருக்கடி வந்திருக்கிறது என்றால், यदि आपके जीवन में आर्थिक समस्या आ गई, சாத்தானுடைய போராட்டம் அதிலே இருக்கிறது. इसमें शैतान की समस्या है. आप देखें, அவன் பொருளாதாரத்திலே உங்களை மொத்தம் நஷ்டப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். आपकी आर्थिक अवस्था में आपको बहुत ही नुकसान पहुंचाए, इस तरह से वो उसकी सोच है. அதே காரியத்திலே தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்கிறது. उसी कार्य में परमेश्वर का एक उद्देश्य है. அவர் உங்களை பொருளாதாரத்திலே ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறார். परमेश्वर आपको आर्थिक स्थिति में एक ऊंचाई स्थिति में लेना चाहता है. அதற்குரிய பக்குவத்தை தகுதியை கொண்டு வருவதற்காக இந்த புடமிடுதலுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். उसके लिए एक मजबूती और एक योग्यता करने के लिए इस आपको ताया करता है. அல்லேலூயா. हालेलुया. எனவே இந்த காலகட்டத்திலே நாம் தேவனை முறுமுறுக்காதிருக்க வேண்டும். तो इन दिनों हम परमेश्वर के लिए कुड़कुड़ाए ना, வாயில் வந்தபடி பேசாதிருக்க வேண்டும். जैसा आपके मुंह में आए वैसे आप बातें ना करें. சோர்வினாலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத அறிக்கைகளை விட்டுவிடக் கூடாது. निराशा के कारण जो परमेश्वर को भाता नहीं वैसी आप अंगीकार ना करें. இந்த வருத்தமான பாரத்தை சுமக்கிற நேரங்களிலும் ஸ்தோத்திரமும் துதியும் வாயிலிருந்து வர வேண்டும். जब इस बोझ से आप दब जाए तो उस समय आपके अंदर धन्यवाद और स्तुति निकला करें. கர்த்தரை பற்றி மேன்மையாய் பேசக்கூடிய வார்த்தை தான் வர வேண்டும். परमेश्वर के प्रति बढ़ाई आपके मुंह से निकला करें. அதுதான் யோபு வாழ்க்கையில் வெற்றியாய் முடிந்தது. वही है योबू के जीवन की विजय. அல்லேலூயா. हालेलुया. பொருளாதாரத்தை பற்றி மட்டும் நான் சொன்னேன். मैंने आर्थिक स्थिति के विषय में कहा, அது ஒரு உதாரணம். वो एक उदाहरण है. இது மாதிரி எந்த இடத்தில் பிரச்சனையோ அங்க நினைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் அங்கே மேன்மைப்படுத்த விரும்புகிறார். इसी तरह से किसी भी बात में यदि समस्या है तो परमेश्वर आपको उसमें प्रसिद्ध करना चाहता है. அதுக்கு நம்மை தயார்படுத்துவதற்கு சாத்தானுடைய கையில இந்த போராட்டத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். इसलिए आपको तैयार करने के लिए उस शैतान के हाथों में आपको ताया जाने के लिए सौंपता है. அவனோ தருணம் கிடைத்தது அழிக்க வேண்டும் என்று தான் போராடி கொண்டிருக்கிறான். लेकिन वो इस तरह से आपको युद्ध करेगा कि आपको नाश कर दे. ஆனால் முடிவிலே தேவ திட்டம் நிறைவேறும். लेकिन अंत में परमेश्वर की योजना पूरी होगी. அதற்கு நாம் கவனிக்க வேண்டியது தேவனுடைய பட்சத்திலே நிற்க வேண்டும். उसके लिए हमें ध्यान देना है कि हमें परमेश्वर के पक्ष में खड़ा होना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. வருத்தமான பாரங்கள். बोझ से दबा हुआ बोझ. அடுத்தது மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். और उसके बाद है मनुष्य को हमारे सिरों पर ऊपर से चलाया. பாருங்கள், இந்த புடமிடுகிறதுல இன்னொரு அனுபவம் மனுஷரை தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறது.
देखिए ये ताया जाने का एक और अनुभव है कि घुड़चढ़ो अर्थात मनुष्यों को हमारे सिरों के ऊपर से जाना। சங்கீதக்காரன் அனுபவித்து பேசுகிறான். भजन का लिखने वाला इस बात का अनुभव के साथ बात அவன் करता है। அபிஷேகம் பெற்ற ராஜா, वो एक अभिषिक्त राजा, வல்லமையானவன், एक सामर्थी, தேவனோடு இருக்கக்கூடியவன், वो परमेश्वर के साथ चलने वाला, என் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவன், और परमेश्वर से यह गवाही रखा कि यह मेरे हृदय को भाता है। எப்பொழுதும் பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவன், हमेशा परमेश्वर को गीत गाकर और उसको महिमा देने वाला। அவன் வாழ்க்கையில் வந்த சம்பவங்களை பாருங்கள். उसके जीवन में आई हुई इन घटना को देखिए। எத்தனையோ மனிதர்கள் அவன் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினார். कितने ही घुड़चढ़ों को उसके सिर पर से गुजर जाने के लिए किया। சவுல் ராஜா அவன் தலையின் மேல் ஏறி நடந்தான். साउल राजा उसके सिर पर चला, அவனை மிதித்து நசுக்கினான். उसको उसने कुचल दिया। அவ்வளவு தூரம் அவன் தாவீது நசுக்கப்பட்டான். इतनी स्थिति तक के वो कुचला गया। அபிஷேகம் பெற்ற பிறகுதான் இந்த போராட்டமே அவனுக்கு வந்தது. जब उसने अभिषेक पाया तो ही इसके जीवन में यह युद्ध आया। அதனுடைய தேவனுடைய ஒரு நோக்கம் அதுல இருந்தது. तो इसके साथ परमेश्वर का एक उद्देश्य था, அவனை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். क्योंकि उसे एक सुखदायी क्षेत्र में लेकर आने के लिए। அதற்கு இந்த சவுல் இவனை கொஞ்சம் மிதிக்க வேண்டும். तो इसलिए ये साउल उसे कुछ कुचलना चाहे। ஓ, இந்த மாடுகளின் காலிலே நெல் மணிகள் மிதிக்கப்பட்டு போரடிக்கப்பட்டு வருகிறது அல்லவா, அது மாதிரி போரடிக்கிற ஒரு அனுபவம். जिस तरह गायों के पैरों के नीचे दावनी की जाती है अनाजों के द्वारा, वैसे ही वो हमें दावनी करता है। சூடடிக்கிற மாடுகளுடைய காலு கீழே அந்த மணிகள், அந்த நெல் மணிகள் படுகிற பாடை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? आपने देखा हो किस तरह से वो गायों के पैरों के नीचे वो अन्न कुचला जाता है। அதே போல இந்த சவுல் ராஜா தாவீதை அப்படி மிதித்தான். वैसे ही साउल राजा ने दाऊद को कुचला। அவன் வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு மிதித்து நடந்தான். वो अपने जीवन से पूरी तरह से घृणा कर सका, इस हद तक कि उसने कुचला। ஆனால் முடிவிலே கர்த்தர் தாவீதை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்தார். लेकिन अंत में परमेश्वर ने दाऊद को एक हरियाली के क्षेत्र में लेकर आया। அல்லேலூயா, हालेलुया। அப்புறம் அவன் சிங்காசனத்துல இருந்து கொஞ்ச காலம் ஆன பிறகு जब वो सिंहासन पर विराजमान हुआ और कुछ समय बाद திடீர்னு பாருங்க, அப்சலோம் இவன் தலையின் மேலே ஏறி நடக்கிறான். अचानक से देखिए कि अब्सलोम इसके सिर पर से होकर गुजरता है। சீமே என்கிறவன் இவன் தலையின் மேலே ஏறி நடக்கிறான். जो ये शीमय है ये भी इसके सर पर से होकर गुजरता है। இந்த வனாந்தரத்தில் இருந்த நாட்கள்ல அந்த நாபால் என்கிறவன் இவன் தலையின் மேலே ஏறி நடக்கிறான். जो जंगल में रहता था नाबाल उसके सिर पे से चलता है। எத்தனை மனிதர்கள் தாவீதின் தலை மேல் ஏறி நடந்தார்கள். कितने ही मनुष्य इस दाऊद के सिर पर से होकर गुजरे। வாழ்க்கையை கசப்பாக்கினார்கள். उसका जीवन कड़वा कर दिया। வேதனையும் கண்ணீரும் நிறைந்தவனாக இருந்தான். दुख और आंखों आंसू से भरा जीवन। ஆனால் இவைகள் எல்லாவற்றினுடைய பலன் என்ன? लेकिन इन सभी का प्रतिफल क्या? அவனை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்தார். उसे एक सुखदायक अर्थात हरियाली के क्षेत्र में लाने। அல்லேலூயா. हालेलुया। கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு மனிதர்கள் உங்களை மிதிக்கிறார்களா? क्या इन दिनों मनुष्य आपको कुचल रहे हैं? வேலை ஸ்தலத்திலே, வீட்டிலே, குடும்பத்திலே இவைகள் நடக்கிறதா? क्या नौकरी के क्षेत्र में या घरों में इस तरह से चल रहा है? மனம் கசந்து போய் இருக்கிறீர்களா? क्या आप पूरी तरह से कड़वाहट से भर गए ஐயோ, हैं? வாழவே விருப்பமில்லை என்ற நிலையில் இருக்கிறீர்களா? ओ ये जिंदगी मेरे लिए बहुत कठिन हो गई ऐसा सोच रहे हैं? மனிதனுடைய வார்த்தைகள், मनुष्य की बातें, மனிதன் நடந்து கொள்ளுகிற முறைகள், मनुष्य जिस तरह से हमें चलाते हैं वो उसकी நம்மை நடத்துகிற முறைகள், हमें चलाने की विधियां, அவருடைய கிரியைகள், उनकी कार्य को, அவருடைய தந்திர செயல்கள், उनकी बहुत ही चालबाजी को, முதுகு பின்னால பேசுற அனுபவங்கள், हमारी पीठ के पीछे बात करने का अनुभव அவதூறு பேசுகிற அனுபவங்கள், और हमारी बुराई करने का अनुभव, பயங்கரமா மனசாட்சி இல்லாம நமக்கு எதிராக எழும்புகிற அனுபவங்கள், किसी भी तरह से मन के अंदर वो दुख न रखते हुए हमारे विरुद्ध में बोलने वाला अनुभव, எத்தனையோ அனுபவங்கள். कितने ही अनुभव। மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், घुड़चढ़ों को हमारे सिर पर से होकर जाने दिया, ஆனால் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். लेकिन उस सुख भरे स्थान में हमें ला दिया। அல்லேலூயா. நல்லா சொல்லுவோம், அல்லேலூயா. हालेलुया। பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. एसाया की भविष्यद्वक्ता की पुस्तक 1 अध्याय 23वां वचन। உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடி கொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர். இங்கே ஒரு உண்மையுள்ள நகரம் வேசியாய் போய்விட்டதாம். यहाँ पर एक नगरी सती थी, वो व्यभिचारिणी हो गई.
ஒரு நாள் நீதியா இருந்த நகரம் கொலைபாதகத்தினால் நிறைந்து விட்டதாம். एक दिन जो धर्म से भरा हुआ एक क्षेत्र था अब हत्यारे से भर गया. அடுத்த வசனம் சொல்லுது உன் வெள்ளி களிம்பாயிற்று. दूसरे वचन 22 में लिखा है कि चांदी धातु के मेल को, உன் வெள்ளி களிம்பாயிற்று. और तेरा जो चांदू है वो धातु बन गया. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் 25ஆம் வசனத்திலே, अब परमेश्वर का वचन 25वें वचन में कहता है, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி मैं तुझ पर हाथ बढ़ाकर உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு और धातु का मेल पूरी रीति से भस्म करूंगा. உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். पूरी तरह से तेरे मेल को भस्म करूंगा. அல்லேலூயா. हालेलुया. அடுத்த வசனத்தின் கடைசி பகுதி, பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். उसके दूसरे वचन में अंतिम भाग में, उसके बाद तू धर्मपुरी और विश्वास योग्य नगरी कहलाएगी. தர்மபுரியா? அல்லேலூயா. கர்த்தர் நீதிபுரம்னா தர்மபுரியா ஹிந்தியில. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் நீ பெயர் பெறுவாய். तो देखिए तू धर्मपुरी और विश्वास योग्य नगर कहलाई जाएगी. அப்போ இந்த சியோன் மகிமையா இருந்த நகரம், அதாவது உண்மையா இருந்த நகரம் வேசியாய் போய்விட்டது. तो ये जो एक सत्य नगर था अब वो व्यभिचारी हो गया. இது எதை சொல்லுகிறது? அது தேவனோடு உண்மையா இருந்த நகரம். ये इस बात को दर्शाता है कि वो परमेश्वर के साथ सत्यता से बनी हुई थी. ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி உண்மையா இருப்பது போல தேவனுக்கு உண்மையா இருந்த சியோன். एक पति के साथ पत्नी सच्चाई से जैसे रहती है वैसे ही वह सियोन. ஆனால் இப்பொழுது அது அந்நிய நாயகர்களை தேடி போய்விட்டது. ये लेकिन दूसरे लोगों को ढूंढ कर चली गई. அதுதான் வேசியாய் போயிற்று என்று சொன்னார். तो ऐसा इसके लिए कहा गया है कि वो व्यभिचारिणी हो गई. சியோன் ஆகிய சபை सियोन रूपी इस कलीसिया में தேவனிடத்திலேயே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். हम परमेश्वर पर निर्भर रहे वो चाहता है. அது உலகத்தை நேசித்து தழுவும் பொழுது அது வேசித்தனமாய் போய்விட்டது என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். जब संसार से प्रेम रखते हैं तो भविष्यद्वक्ता इस बात को बताता है कि वो व्यभिचारिणी हो गई. நீ இயேசுவுக்கு உண்மையா இருக்க வேண்டும். तुझे यीशु से ईमानदारी बने रहना चाहिए. இயேசுடைய சத்தியத்துக்கு நீ உண்மையா இருக்க வேண்டும். तुझे यीशु की जो सत्य है उसके प्रति सच्चा बना रहना चाहिए. இந்த உண்மையற்ற உலகத்தில் உன்னை தான் கர்த்தர் சத்திய நகரமாய் தூக்கி பிடிக்க விரும்புகிறார். इस जो ईमानदारी से बगैर ईमानदारी की दुनिया है उसके साथ परमेश्वर तुझे सत्यता से बांधे हुए நீ हैं. தேவனுடைய நீதியில் நடக்க வேண்டும். तुझे परमेश्वर के धर्म पर चलना है. ஆனால் உன்னை நீதிபுரமாய் வைக்க விரும்புகிறார். क्योंकि वह तुझे धर्मपुरी करना चाहता है. ஆனால் நீயோ உண்மையை விட்டு விலகி விட்டாய். लेकिन तूने उस सच्चाई से दूर हो गई. தேவ ஜனங்கள் உண்மையை விட்டு விலகுகிறார்கள். जब परमेश्वर सच्चाई से दूर हो जाते हैं, உலகத்தை தழுவி போகிறார்கள். संसार को ढूंढ कर जाते हैं பணத்துக்காக வசனத்தை விட்டு விலகுகிறார்கள். और पैसों के लिए इस वचनों से दूर हो जाते हैं. தங்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆசைகளை நிறைவேற்றும்படி சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். अपने हृदय की जो चाह है तो उससे इस सत्य से दूर हो जाते हैं. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், तब परमेश्वर कहता है, உன் வெள்ளி களிம்பாகி விட்டது. ओ तेरा जो चांदी है वो धातु बन गया. வெள்ளி ரட்சிப்பை காட்டக்கூடியது. ये जो चांदी है वो उद्धार को बताती है, பரிசுத்தத்தை காட்டக்கூடியது. पवित्रता को बताती है. இப்ப அதுல களிம்பு வந்து விட்டது. तो इस चांदी में अब धातु हो गया. அது தன்னுடைய தூய்மையை இழந்து விட்டது. वो अपनी पवित्रता को खो चुकी. இப்ப இந்த களிம்பை நீக்க வேண்டும். तो ये जो धातु का मेल है उसे दूर करना है. அந்த ஈயத்தை நீக்க வேண்டும். उस मेल को दूर करना है. அதற்காக வெள்ளியை புடமிடுவது போல உன்னை புடமிடுவேன். वैसे जिस तरह चांदी को ताया जाता है मैं तुझे तपाऊंगा. அல்லேலூயா. हालेलुया. தேவ ஜனங்களின் தவறுகளை உணர்த்தி திருத்தும்படி புடமிடுகிறார். परमेश्वर के लोगों की गलतियों को उन्हें सुधारने के लिए उन्हें तपाया जाता है. முதலாவது பார்த்தோம், செழிப்பான இடத்தில் கொண்டு வரும்படி புடமிடுகிறார். पहला हमने देखा कि वो सुखदायी स्थान अर्थात हरियाली के क्षेत्र में लाना चाहता है. இரண்டாவது பார்க்கிறோம், நம்முடைய தவறுகளை உணர்த்தி நம்மை திருத்தும்படி புடமிடுகிறார். और दूसरा हमने देखा कि हमारी गलतियों से हमें सुधार कर हमें तपाता है. அல்லேலூயா. हालेलुया. ஏசாயா 48:10 சொல்லுகிறது, ऐसाया उसका 48वां अध्याय और 10वां वचन कहता है, இதோ உன்னை புடமிட்டேன், मैंने तुझे तपाया ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, लेकिन चांदी के समान नहीं. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். और मैंने दुख की भट्टी में तुझे परखा है. அப்போ வெள்ளியை போல் இல்லையா, நம்மளை உபத்திரவத்தின் குகைக்குள் விட்டு நம்மை திருத்துவாராம். तो
चांदी के समान नहीं बल्कि दुख की भट्टी में वो हमें परखेगा। உன்னை நான் தெரிந்து கொண்டேன், तुझे मैंने चुन लिया है, உன்னை சுத்தப்படுத்தி என் கையில் எடுப்பேன், तुझे निर्मल करके अपने हाथों में உன்னை लूंगा களிம்புகளை நீக்குவேன், और तेरे धातु के मेल को दूर करूंगा। உலக ஆசை இச்சைகளை உன்னை விட்டு நீக்க வேண்டும், संसार की आशा और इच्छाएं तुझसे दूर करूंगा கெட்ட பாவத்தின் தொடர்புகளை உன்னை விட்டு அகற்ற வேண்டும்। और बुरे पापों के जो संबंध है तुझसे दूर होने पाए। நீ சர்ச்சில் வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளையாய் காணப்படுகிறாய், வெளியே போகும்பொழுது கர்த்தருடைய பிள்ளையாய் நீ வாழவில்லை। जब तू कलीसिया में आती है तो एक परमेश्वर की बेटी के समान है, लेकिन जब तू बाहर जाती है तू परमेश्वर की संतान के समान नहीं। இங்கே வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை எல்லாம் இப்பொழுது திருத்த வேண்டும்। तेरे जीवन में आई हुई गलतियों को अब तुझे सुधारना है, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், क्योंकि तू एक चुनी हुई एक बर्तन है। மனம் போல அழுக்குப்பட்டு போன நான் விட முடியாது। जैसी तेरी इच्छा है तू गंदा हो जाए, मैं तुझे नहीं छोड़ सकता। கர்த்தர் புடமிட்டு நம்மை திருத்துகிறார்। परमेश्वर हमें ताया करता है। அல்லேலூயா। हालेलुया। இன்னொரு வசனத்தை பார்க்கலாம்। एक और वचन देखिए, எரேமியா தீர்க்கதரிசனம் यिर्मयाह भविष्यद्वक्ता 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9:3 9वां अध्याय 3रा वचन। அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள்। போதும், அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள்। अपनी अपनी जीभ को वे धनुष के समान झूठ बोलने के लिए तैयार करते हैं। என்ன அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க। क्या ही सुंदर बातें यहाँ कही है। நம்முடைய நாவு பேசும்போது வளைந்து வளைந்து போகும், பார்த்திருக்கீங்களா? हमारी जो जीभ है जब हम बात करते हैं तो मुड़ जाती है। இந்த நாவு அந்த ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொன்றை உச்சரிப்பதற்கு வளைந்து வளைந்து போகும்। जो ये जीभ है हर एक उच्चारण के लिए वो जीभ है मुड़ जाती है। அதை கர்த்தர் ஒரு வில்லை வளைக்கிறதுக்கு ஒப்பா சொல்றார்। यहाँ पर परमेश्वर कहता है कि वो एक धनुष के समान है। அந்த நாவை வளைத்து ஒரு வார்த்தையை விடுற, जब वो जीभ को मोड़कर एक बात कहता है, அது எப்படி இருக்கு? வில்லை வளைத்து அம்பை எய்வதற்கு ஒப்பா இருக்கிறது। वो कैसी बातें हैं? वे धनुष के समान निकली हुई वो बातें हैं। அது எப்படி உன் நாவாகிய வில்லை வளைத்து ஒரு பொய்யாகிய அம்பை பிரயோகிக்கிறாய்? तू उस जीव रूपी धनुष का उपयोग करके झूठे बातें बोलता है। நீ சத்தியத்துக்காக அல்ல பொல்லாப்புக்காக அதை செய்கிறாய்। तो सत्य के लिए नहीं बल्कि दुष्टता के लिए वो कार्य करता है। अनेक பொய்கள், बहुत से झूठ। தேவ ஜனமே, பொய்கள்। हे परमेश्वर के लोगों, झूठ। இந்த பொய் வந்தால் கர்த்தர் புடமிட்டே ஆக வேண்டும்। यदि जीवन में झूठ आ गया तो निश्चित रूप से परमेश्वर आपको तपाएगा। உன்னுடைய பொய்கள், आपके झूठ। 8ஆம் வசனம் ஆரம்பம் பாருங்கள்। அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு। और 8वें वचन में देखिए कि जीभ काल के तीर के समान वेद वाली, அது கபடம் பேசுகிறது। और छल की बातें उसमें से निकलती है। அயலானோடு சமாதானமாய் பேசுகிறாய், तो दूसरों के साथ समाधान शांति से बात करता है, ஆனால் உன் உள்ளத்திலோ அவனுக்கு பதிவிடை வைக்கிறாய்। पर मन ही मन एक दूसरे की घात में लगा है। என்ன பயங்கரமான மோசமான தன்மைகள்! बहुत ही एक दुष्टता का स्वभाव। உன் வாய் ஒரு அம்புக்கும் ஆயுதத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறது। तेरा जो मुंह है वो एक धनुष अर्थात एक हथियार के समान है। உன் நாவில் பொய்யை பேசுகிறாய்। तू अपने मुंह से झूठ बोलता है। அநேகர் தங்களுக்கு தெரியாததை பேசுவார்கள்। कुछ एक जो उन्हें नहीं मालूम वैसी बात करते हैं। இன்றைக்கு உலகத்துல பாருங்க, இந்த சோசியல் மீடியாஸ்ல பொய்கள் அப்படியே வலம் வருகிறது। इन दिनों हम देखते हैं जो सोशल मीडिया है वैसे इस तरह का जाल बिछाती है, செய்தியில ஒரு உண்மை இருக்காது, और जो समाचार होता है उसमें कोई सच्चाई नहीं। அத ஒருத்தன் பிரிண்ட் பண்ணி விட்டுருவான்। एक जो है उसको छाप कर छोड़ देता है। உலகத்துல எத்தனையோ பேர் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி உலகம் முழுசும் பரப்புவார்கள்। कि संसार में कितने ही लोग उसको वैसा ही पीछा करके और उस पर विश्वास करते हैं, உனக்கே அது உண்மையா என்று தெரியாது। क्योंकि उसे जो सच्चाई है नहीं मालूम। நீ ஏன் கண்டதையும் பரப்பி கொண்டிருக்கிறாய்? क्यों तू जो देखता है उसको फैला रहा है? உனக்கு அது வேலையா? क्या तुझे वो काम है? நீ சத்தியத்தை சொல்லலாமே, சுவிசேஷத்தை சொல்லலாமே, तुझे सत्य की बातें कहना है, सुसमाचार कहना है। கண்ட கண்ட செய்திகளை யாரோ போடுகிறதை ஒரு ஆர்வ கோளாறு இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது। जो भी मन चाहे जो समाचार आते हैं उसको फैलाना इस सबकी चाहत बन गई है। தனக்கு ஒரு செய்தி கிடைச்சா எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்। और मुझे एक समाचार मिल गया मैं सबको फैलाऊंगा, सबको फैलाऊंगा। இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அப்படி கொடுங்கள்। प्रभु यीशु मसीह की सुसमाचार को फैलाइए। உலகத்துல கண்ட செய்திகளை உண்மையா பொய்யா என்று தெரியாமல் பரப்பி கொண்டிருக்காதீர்கள்। जो संसार में फैल रहे समाचार वो सही या झूठ उसे आप ना फैलाएं। அது வாய் திறந்து பொய் பேசுகிறதுக்கு சமந்தானே। वो मुंह खोलकर झूठ बोलने की समान है। பொய்கள், झूठ
அதுபோல கபடங்கள், वैसे ही छल, உள்ளே ஒன்றை வைத்து வெளியே இன்னொன்றை பேசுவது, हृदय के अंदर कुछ रहता है, बाहर कुछ और बोलना, உள்ளத்திலே பதிவிடை வைத்துக் கொண்டு வெளியே சமாதானமாய் பேசுவது, मन में घात करके दूसरों के साथ मेल की बातें करना, உள்ளே எரிச்சல் பொறாமை வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு வெளியே அன்பாய் பேசுவது, मन में जलन और क्रोध रख के दूसरों के साथ प्रेम से बात करना, கபடங்கள். छल, இப்படிப்பட்ட பல பேச்சுகள் இருக்கின்றன. इस तरह से बहुत ही बातें होती है। 4ஆம் வசனம், चौथा वचन, நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், अपने अपने सगी से चौकस रहो, எந்த சகோதரனை நம்பாதிருங்கள், अपने भाई पर भी भरोसा ना रखो, எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், क्योंकि सब भाई निश्चित अड़ंगा मारेंगे எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான், और हर एक पड़ेसी लुतराई करते फिरेंगे, பொய், झूठ, கபடு, छल தூற்றுதல், और लुतराई करना, இதெல்லாம் இந்த நாவிலே இருக்கக்கூடிய களிம்புகள். यही सभी नाम में जीभ में पाया जाने वाला धातु का मेल தூற்றி திரிவார்கள். और लुतराई करना, அது ஒரு பொல்லாத புத்தி பலருக்கு. यह बहुत ही दुष्ट ज्ञान है किसी का। அடுத்தவன் வாழ்க்கையில ஒரு குறைய கண்டா எல்லாரிடத்திலும் அதை தூற்றுவார்கள். यदि एक व्यक्ति के अंदर कोई बुराई देख ले तो सभी के जीवन में उसको फैला देते हैं, அடுத்த குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், अगले एक परिवार के बारे में बात करते हैं, தூற்றுவார்கள். उन्हें उसकी लुतराई करते हैं। அதனால் உனக்கு என்ன லாபம்? यदि तू उसे करे तो उससे तुझे क्या लाभ? உன் சிநேகிதனை பற்றி உன்னுடைய சகோதரனை பற்றி நீ தூற்றுதுனா உனக்கு என்ன லாபம்? तू अपने पड़ोसी अर्थात तेरे मित्र के और तेरे भाई के सामान लुतराई करे तो तुझे उससे क्या लाभ? ஒரு குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை நீ தெருவிலே தூற்றுகிறதுனாலே உனக்கு என்ன லாபம்? एक परिवार में चलने हुए कार्य को यदि तू जाकर समाज में फैलाए तो तुझसे उससे क्या लाभ? உன் நாவிலே களிம்பு ஏறிக்கொண்டே இருக்கிறது. क्योंकि तेरे जीभ में वो मेल बना हुआ है। ஒரு நாள் கர்த்தர் சரியான அக்கினி புடத்துக்குள் உன்னை வைத்தே ஆக வேண்டியது வருகிறது. एक दिन प्रभु एक अच्छी अग्नि में तुझे तपाएगा और तुझे तपना पड़ेगा। அந்த நாவினாலே உன் தலையின் மேல் அக்கினியை குய்த்துக் கொண்டிருக்கிறாய். ये तू तेरी जीभ के कारण अपने सर पर तू आग डाल रहा है। குறைகளை கண்டால் தேவ மக்கள் ஜெபம் பண்ண வேண்டும். जब भी आप गलतियों को देखें तो परमेश्वर के लोगों को प्रार्थना करनी है। பரிந்து பேசி ஜெபிக்கும்படி தேவன் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். बिचवाई के रूप में प्रार्थना करने के लिए परमेश्वर ने हमें सिखाया है। நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது வாரிசத்தில் இருந்து 24 மணி நேரம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். हमारे प्रभु यीशु मसीह अपने पिता परमेश्वर की दाहिनी ओर बैठे 24 घंटे हमारे लिए बिचवाई की प्रार्थना कर रहा है। சாத்தான் தான் தூற்றி திரிகிறவன், क्योंकि शैतान ही लुतराई करने वाला है, குறைகளை பெருசுபடுத்தி பேசிக் கொண்டு திரிகிறவன். छोटी सी बुराई को बड़ा करके फैलाने वाला। இன்றைக்கு अनेक விசுவாசிகளும் ஊழியர்களும் கூட இந்த தொழிலை செய்கிறார்கள். आज ये बहुत से विश्वासी और सेवक भी इस प्रकार का धंधा करते हैं। தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவ ஊழியர்களுடைய நாவிலிருந்து இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வருகின்றன. और परमेश्वर के जो वचन कहने वाले परमेश्वर के लोग इस तरह से लुतराई करते हैं। அந்த நாவிலிருந்து வெளிப்பட வேண்டிய அபிஷேகம் இல்லாமல் போய்விடும். जो जीभ से अभिषेक प्रकट होता है वो जाता रहेगा। களிம்பு ஏறினால் மழுங்கின கத்தியாய் மாறி போகும். यदि मेल जीभ पर चढ़ जाए तो छुरी बेधार हो जाएगी। தேவ பிள்ளைகள் இதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். इसलिए हे प्रभु की जनों आप सावधान हो जाएं। கண்டதையும் காணாததையும் சொல்லி தூற்றி திரியாதிருங்கள். जो आपने नहीं देखा और नहीं जानते उसे आप ना फैलाएं। உங்கள் தலைகளின் மேல் நீங்களே அக்கினியை குவிக்காதிருங்கள். आप अपने सर पर खुद ही आग ना डालें। கர்த்தர் திரும்ப திரும்ப புடமிடுவதற்கு ஒரு தேவையை வருத்தாதிருங்கள். परमेश्वर आपको बार बार तपाए, इस तरह की स्थिति आप ना लाएं। அப்போ இந்த நாவு சரியில்லாம போகும் பொழுது அடுத்தது ஒரு புடத்துக்குள்ளே கர்த்தர் அனுப்புகிறார். तो हमारी जीभ साफ ना होने के कारण फिर से प्रभु हमें तपाया करता है। நம்மை அவர் நேசிப்பது உண்மை என்றால், यदि वो हम पर प्रेम करता है, यह सच है। நம்முடைய நாவு தவறு செய்தால் यदि हमारी जीभ से कुछ गलत हो गया உடனே ஒரு உபத்திரவத்துக்குள்ள போட்டுருவார். तो तुरंत ही वो दूसरे दुख में हमें डाल देगा। அது நமக்கு நன்மைதான். वो हमें भलाई को लेकर आएगा। அப்படியே விட்டு விட்டார்னா அந்த நாவு அப்படியே பாவம் செய்து ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். यदि उसे वैसा ही छोड़ दिया जाए तो ये जीव और भी ज्यादा पाप करके उस नरक में हमें धकेल देगी। அதனால் கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகள் ஏதாவது தேவையில்லாம பேசினா ஒட்டனா அவங்களுக்கு அடியை கொடுப்பார். इसलिए जो परमेश्वर के बच्चे जो जरूरत नहीं है ऐसी बात करने पर तुरंत ही उसे दंडित करता है। அது ஒரு புடம் என்பதை நாம் உடனே புரிந்து கொள்ள வேண்டும். वो आपको एक तपाया जाना है, आप तुरंत इस बात को समझ लीजिए। அந்த நாவின் தவறுகளை தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். और जीव में आने वाली इस गलतियों को आप परमेश्वर के पास जाकर सही कर लें। திரும்ப அடுத்த ஒரு சூழ்நிலை வந்தோன்னா பழையபடி நாவை கண்டபடி பயன்படுத்த தொடங்க கூடாது. दूसरी परिस्थिति पे आने पर फिर से इस जीव का गलत प्रयोग नहीं करना चाहिए। நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ऐसा कहा जाता है कि समझदार को इशारा काफी है। ஒரு தடவை நம்ம புடமிடப்பட்டாச்சு, இனி திரும்ப திரும்ப நாவை
தவறாய் பயன்படுத்தி திரும்ப திரும்ப புடத்துக்குள் போகக்கூடாது. यदि एक बार हमको अच्छी सीख मिल गई तो बार बार से हम उस स्थिति में नहीं जाना चाहिए. தேவ ஜனங்களுக்கு வருகிற अनेक உபத்திரவங்களுக்கு காரணம் அவருடைய நாவுதான். परमेश्वर के बच्चों के जीवन में आने वाली समस्या का पहला कारण है यह जीव. இந்த நாவை ஒழுங்கா வைத்துக் கொண்டு இருக்க மாட்டார்கள். ये जीव को आप सही बनाकर रखिए. கண்டபடி வளைத்து வளைத்து அம்புகளை ஏவுவார்கள். आप जैसी अपने मन की स्थिति है वैसी मोड़ मोड़ कर बातें ना करें. ஆண்டவர் எல்லாம் சேர்ந்து திரும்ப அடித்து விடுவார். परमेश्वर सब मिलाकर फिर से मारेगा. உன்னை திருத்தணுமே, क्योंकि आपको सुधारना है. அல்லேலூயா. हालेलूया. அவர் எதிர்பார்க்கிற இந்த நாவு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். क्योंकि वो चाहता है कि ये जो जीव है वो सुसमाचार का प्रचार करें. இந்த நாவு ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். ये जो जीव है वो प्रार्थना करें. இந்த நாவு நல்ல வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். ये जो जीव है अच्छी बातें दूसरों को फैलाएं. என்னுடைய சத்தியத்தை இந்த நாவு விளம்ப வேண்டும். ये जो सत्य है उसको प्रचार करें. ஆனா இந்த நாவு அதை செய்யாம வேண்டாததெல்லாம் செய்து கொண்டிருக்கு. लेकिन ये जो जीव है जो नहीं करना चाहिए वो करती है. ஆகவே நேசிக்கிறவளை புடமிடுகிறார். इसलिए परमेश्वर जिससे प्रेम करता है उसे वो तपाता है. அல்லேலூயா. हालेलूया. செய்த தப்பை உணருங்கள். जो गलती की है उनको आप याद कीजिए திருந்துங்கள் और उससे फिर जाइए. அல்லேலூயா. हालेलूया. இந்த நாவு சுத்தமாக்கப்பட்ட வெள்ளியாய் மாறட்டும். ये जो जीव है वो शुद्ध की हुई एक चांदी के समान बन जाए. இந்த சுத்தமாக்கப்பட்ட வெள்ளி பாத்திரத்திலே கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் உள்ளே போகட்டும். ये जो शुद्ध किया हुआ चांदी रूपी जीवन है वो उसके अंदर प्रभु का रोटी और रस जाने पाए. இந்த அழுக்கு பாத்திரத்திலே விடாதிருங்க. அதை एक गंदे बर्तन में आप उसे ना डालें. அல்லேலூயா. हालेलूया. யூதாஸ் அழுக்கு பாத்திரத்திலே கிறிஸ்துவுடைய சரீரமாகிய அப்பத்தையும் ரசத்தையும் உள்ள எடுத்தான். यहूदा ने अपने गंदे शरीर में प्रभु यीशु मसीह का उस रोटी को और उस रस को लिया. அது உள்ள போய் பயங்கரமான வேலை செய்து விட்டது. और जब उसने पिया तो उसके जीवन में बहुत ही भयंकर काम कर दिया. அல்லேலூயா. हालेलूया. சில வேளை சோறத்தான் சாப்பிடுவோம், कुछ एक समय खाना खाते हैं, அதுவே சில சமயம் ஃபுட் பாய்சன் ஆயிட்டுன்னா என்ன பாடு. लेकिन कुछ एक समय में यदि फूड पॉइजन हो गया तो कितनी बड़ी दुख की बात. அதே மாதிரி தான் இதுவும். वैसे ही ये भी தகுதியா சாப்பிட்டா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். यदि हमारे जीवन में योग्यता है तो हम आशीष को पाएंगे. தகுதி இல்லாம சும்மா லபக்குன்னு உள்ள விட்டா பயங்கரமான வேலை செஞ்சிரும் உள்ள போய். और यदि हमारे पास योग्यता नहीं है और हम खाएं तो ये हमारे लिए बहुत ही नुकसान को उत्पन्न करेगी. பைபிள் சொல்லுது இத தகுதி இல்லாம சாப்பிடுறதுனால अनेகர் பலவீனர்களா இருக்கிறார்கள். बाइबल कहती है कि जो अनजाने में इसको खाते हैं बहुत से निर्बलता हो जाते अनेகர் हैं, வியாதியா இருக்கிறார்கள். बहुत से लोग बीमार हैं, சிலர் நித்திரையும் कुछ அடைந்திருக்கிறார்கள். ऐसे हैं जो सो गए हैं. எப்படிப்பட்ட வேலை செய்து பாத்துங்க. देखिए कितना भयंकर काम करती है. இந்த நாவு சுத்த வெள்ளியாய் மாற तो ये வேண்டும். जो जीव है वो शुद्ध चांदी रूप में बने. அல்லேலூயா. हालेलूया. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நாம் கேட்கும் பொழுது आज इस संदेश को सुनते हुए ஆண்டவரே நீ அடுத்த ஆளுகளை பற்றி நான் பேச மாட்டேன். कहिए कि हे प्रभु मैं दूसरे व्यक्ति के बारे में बात नहीं करूंगा. யாரை பற்றி குறை கேட்டாலும் உங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணுவேன். यदि किसी की बुराई मैंने सुन ली तो मैं आपके पास आकर प्रार्थना करूंगा. ஒரு நல்ல தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. एक अच्छा निर्णय आज लीजिए. இன்னொரு ஜெபம் சொல்லி தாரேன். एक और प्रार्थना सिखाता हूँ. ஆண்டவரே ஒரு புடமிட்டு இதை திருத்தாம இப்பமே ஒன்னு திருத்திருங்கப்பா. हे पिता आप तपाए जाने से पहले आज ही मुझे तपा दीजिए. நானே என் நாவை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். मैं ही अपने जीव को तेरे हाथ में अर्पण करता हूँ. நீங்களே ஒன்னு திருத்திருங்க आप ஆண்டவரே. ही इसे सुधार दीजिए. நான் தீர்மானம் எடுத்துட்டேன் ஆண்டவரே. मैंने निर्णय ले लिया है प्रभु. இனி புடமிடாதீங்கப்பா. आप मुझे ना तपाइए प्रभु. அப்படின்னு ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். इस तरह से प्रार्थना कीजिए. मैं सोचता हूँ உங்களுக்கு வசதியா சொல்லித்தார். आप इसको आपकी सरलता के लिए. அல்லேலூயா. हालेलूया. ஏன்னா ஏகப்பட்ட ஆளுகளுக்கு நாவு சும்மா இருக்கிறது இல்ல. लेकिन बहुतों की ये जो जीव है चुप नहीं रहती. இன்னைக்கு வாழ்க்கையில வர்ற अनेक பிரச்சனைக்கு நாவு தான் காரணமா இருக்கிறது. आज जो जीवन में आने वाली सारी समस्या का कारण है ये जीव. இன்னைக்கு இந்த நாக்க மட்டும் பிடிச்சி சிலுவையில அடிச்சிட்டீங்கன்னா பெரிய வெற்றி உங்களுக்கு. यदि इस जीव को लेकर आप क्रूस पर चढ़ा दिए तो आपको एक बड़ी विजय मिलेगी. அல்லேலூயா. हालेलूया. அல்லேலூயா. हालेलूया. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாவை சரி செய்யும்படி புடமிடுகின்றார். तो अपने जीव को सही करने के लिए वो हमें तपाता है. அல்லேலூயா. हालेलूया. அடுத்ததாக சகரியா தீர்க்கதரிசனம் जकरिया भविष्यद्वक्ता की पुस्तक 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 8-9 வசனங்கள். 8 और 9 वचन. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கு அதில் மீதியாய் இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள்
என்னவென்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की महिमा होवे। இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசமெங்கும் ஒரு காரியம் சம்பவிக்கும். यहाँ पर लिखा है कि देश में एक घटना घटित होगी। 2 பங்கு மனிதர்கள் சங்கரிக்கப்பட்டு போவார்கள். 2/3 जो लोग हैं मारे जाएंगे, ஆனா ஒரு 3ஆம் பங்கு நிலைத்திருக்கும். लेकिन जो तीसरा भाग है वो बना रहेगा। அப்ப ஒரு மெஜாரிட்டி வந்து தேவனை விட்டு விலகி போவார்கள். तो एक बड़ी एक भीड़ और परमेश्वर से दूर हो जाएगी। தேவனும் அவர்களை புடமிடுறதில்லை, அப்படியே அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். तो परमेश्वर उन्हें नहीं निर्मल करता, उन्हें वैसे ही नाश के लिए सौंप देता है। அவர்கள் அழிவுக்கு நியமிக்கப்பட்ட கோபா பாத்திரங்கள். क्योंकि वो नाश के लिए सौंपे जाने वाले इस क्रोध के बर्तन है। அவர்களுக்கு மீட்பில்லை, उनको छुटकारा नहीं, சீர்திருத்தம் இல்லை, वो सुधरे उसका मौका नहीं, செய்த தப்பை குறித்து உணர்வு வருகிறது இல்லை. क्योंकि जो गलती की है उसका एहसास उन्हें नहीं होता। அது மெஜாரிட்டி 2 பங்கு. वो बड़ी भाग है, दूसरा 2 भाग அது போச்சு. वो चला गया। ஆனால் ஒரு 3ஆம் பங்கு இருக்கிறது. लेकिन एक तीसरा भाग है। இந்த 3ஆம் பங்கும் சரியாக இல்லை. ये जो तीसरा भाग है वो सही नहीं, ஆனால் இந்த 3ஆம் பங்கின் மேல் தேவனுடைய ஒரு கிருபை இருக்கிறது. लेकिन इस तीसरे भाग में परमेश्वर का अनुग्रह है। இது தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபா பாத்திரங்கள். क्योंकि एक अनुग्रह भी एक बर्तन है। ஆகையால இந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணுவேன். तो ये तीसरा जो बर्तन है उसे मैं आग में तपाऊंगा। வெள்ளியை உருக்குறது போல அவர்களை உருக்குவேன். जिस तरह चांदी को तपाया जाता वैसे ही, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். जैसे सोने को जांचा जाता है वैसे, அப்பொழுது அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். तब वो मेरे से प्रार्थना करेंगे நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். और मैं उनकी सुनूंगा। அப்போ நம்மை தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள வைக்கும்படி, तो हम परमेश्वर की आराधना करें इसलिए, ஜெபிக்க வைக்கும்படி हम प्रार्थना करें इसलिए அக்கினிக்குட்படுத்தி புடமிடுகின்றார். वो हमें आग में डालकर तपाता है। ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், क्योंकि तू एक चुना हुआ लोग, நீ தேவனை சரியாய் ஆராதிக்கிறதில்லை, क्योंकि तू परमेश्वर की आराधना अच्छी नहीं தேவனை करती, நோக்கி சரியாய் ஜெபிக்கிறதில்லை. तू परमेश्वर से प्रार्थना नहीं करती। இந்த ஆராதனையின் ஜெபமும் தேவனை எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்து எழும்புகிறதில்லை. जो परमेश्वर चाहता है एक आराधना और प्रार्थना तुम्हारे जीवन से उस तरह से नहीं उठती, ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். लेकिन परमेश्वर ने आपको चुना है। ஆகவே இந்த ஆராதனையிலும் ஜெபத்திலும் சரிப்படுத்துவதற்காக तो इस प्रार्थना और आराधना में सही करने के உன்னை लिए அக்கினிக்குட்படுத்துகிறார். तुझे आग में डालता है। இந்த சிலருடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற போராட்டங்களுக்கு காரணம் இது. तो कुछ एक के जीवन में जो संग्राम आया है उसका कारण यही है। எதற்காக உங்களை இந்த போராட்டத்தில் புடமிடுகின்றார்? क्यों इस प्रकार के संघर्ष में आपको तपाता है? ஆராதனையில் உங்களை உயர்த்துவதற்காக. क्योंकि आराधना में आपको उठाने के लिए, வீட்டில் ஆராதனை இல்லை, क्योंकि घर में आराधना नहीं है, சபையில் ஆராதனை முடிந்த பிறகு வருகிறீர்கள், और कलीसिया में आराधना खत्म होने पर आते हो, சபையில் வந்தாலும் சரியாய் ஆராதிக்கிறதில்லை. और यदि आ भी जाए तो उसे ठीक रीति से आराधना नहीं நம்முடைய करते, தேவன் ஆராதிக்கப்படத்தக்கவர், क्योंकि हमारा परमेश्वर आराधना के योग्य है, ஆராதனைக்குரிய தெய்வம். वो आराधना के योग्य है। ஆனால் अनेகர் அவரை தொழுது கொள்ள வேண்டிய விதம் தொழுது கொள்ளவில்லை. लेकिन कुछ बहुत से हैं जिस तरह से उसे दंडवत करना चाहिए वैसा नहीं करते, ஏன்னா உலகத்திலே ரொம்ப பிஸி, क्योंकि संसार में वो बहुत ही बिजी हैं, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, और प्रार्थना करने का समय नहीं। ஜெபம் எல்லாம் கடமையாய் மாறுகிறது, एक काम के लिए वो प्रार्थनाएं बदल गई है, தேவைக்கு மட்டும் ஜெபமாய் மாறுகிறது. केवल जरूरत के लिए प्रार्थनाएं बदल गई है। இந்த ஜெபங்களை இன்னும் வளர்ப்பதற்காக इन प्रार्थना में और अधिक बढ़ने के लिए கர்த்தர் சில புடமிடுதலுக்குள் ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर आपको निर्बल बनाने के लिए तपाता है, ஏனென்றால் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், क्योंकि तू एक चुना हुआ प्रजा நீ है। மீதி வைக்கப்பட்ட 3ஆம் பங்கு, तू जो बाकी रह गया वो तीसरा भाग है। உன்னை இழக்க தேவன் விரும்பவில்லை. तुझे खोना परमेश्वर नहीं चाहता, ஆனால் உன்னை இப்படியே வைத்துக் கொண்டிருந்தால் அவருக்கு பிரயோஜனமும் இல்லை. लेकिन यदि तुझे ऐसा ही रखे तो उससे कुछ लाभ भी नहीं। உன்னை புடமிட்டு உன்னிலிருந்து ஒரு மகிமையான ஆராதனை எழுப்ப அவர் சித்தமாய் இருக்கிறார். तुझे तपाकर तुझे द्वारा जो महिमा रूप आराधना निकलना चाहती वो तुझसे चाहता உன்னை है। புடமிட்டு உன்னிலிருந்து ஜெபத்தை எழுப்ப தேவன் சித்தமாய் இருக்கிறார். तुझे ताया करके वो तेरे अंदर से जो प्रार्थना निकलती है वो चाहता है। இன்றைக்கு இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். आज इस गुप्त बात को आप समझ लीजिए। இந்த புடமிடுதல் இன்னும் நீண்டு கொண்டு போகாதபடி ये जो तपाया जाना ये लंबा ना होते बाय, வீட்டிலே தேவனை ஆராதிக்க ஆரம்பியுங்கள். अब अपने परिवार में घर पर प्रभु की आराधना करें, அதிகமா ஜெபிக்க ஆரம்பிங்க. और भी ज्यादा प्रार्थना करें, சர்ச்சிலே ஓடி ஓடி வாருங்கள். दौड़ दौड़ कर इस कलीसिया में आइए, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு டைமுக்கு ஓடி வாருங்கள். और रविवार इस आराधना को समय पर आइए। ஆராதனை முக்கியப்படுத்துங்கள், आराधना को आप मुख्यता दें, ஜெபங்களை முக்கியப்படுத்துங்கள். और प्रार्थना को मुख्य
प्रामुख्यता दें। அதை செஞ்சா அப்புறம் இந்த புடத்துக்கு தேவையில்லை. यदि आप ऐसा करेंगे तो आपको परमेश्वर नहीं तपाएगा। கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும் பொழுது கர்த்தர் அந்த புடமிலிருந்து தூக்கி எடுத்து விடுவார். जो परमेश्वर का उद्देश्य है वो पूरा होने पर वह आपको उस तपाने की स्थिति से बाहर निकालेगा। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாம் பங்கு, और प्रभु के चुने हुए उस तीसरे भाग, உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டியதை செய்ய விரும்புகிறார். तुझे लेकर जो परमेश्वर करना चाहता है, அதற்கு உன்னிலிருந்து அதிகமான ஜெபம் எழும்ப வேண்டியது உண்டு. उसके लिए तेरे जीवन से और अधिक प्रार्थनाएं उभरे। நீ தேவனை மகிமையாய் ஆராதிக்க வேண்டும். तू महिमा रूप से परमेश्वर की आराधना कर। இன்றைக்கு மூன்றாம் பங்கு தேவனை ஆராதிக்கவில்லை. आज जो है तीसरा भाग उन्होंने परमेश्वर की आराधना नहीं அந்த की। ஆராதனை சரியா எழும்பாதனால தேவனுடைய கை வேலை செய்ய முடியல. जो ये आराधना उचित रूप से नहीं होती, इसलिए परमेश्वर का हाथ काम नहीं कर पा रहा। நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. धर्मियों के वास स्थान पर उद्धार का शब्द होगा। அங்கே கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. वहाँ पर परमेश्वर का दाहिना हाथ ऊंचा उठेगा। அது பராக்கிரமம் செய்யும். वह बड़े कार्य को करेगा। இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தமாகிய ஆராதனை எழும்பாவிட்டால், यदि इस उद्धार रूपी इस आवाज को आप ना उठाएं, துதி ஸ்தோத்திரங்கள் எழும்பாவிட்டால், यदि स्तुति और धन्यवाद ना निकले, கர்த்தருடைய கை உயர முடியாது. परमेश्वर का हाथ नहीं उठेगा। அதுதான் இன்று தேசம் கடந்து செல்லுகிற அந்த அவல நிலையின் காரணம். ये आज जो संसार जिस परिस्थितियों में आ रहा है उसका कारण यही है। எங்கு பார்த்தாலும் அந்நிய தெய்வங்களுடைய ஆராதனை பெருகி கொண்டிருக்கிறது. जहाँ कहीं भी देखे दूसरे पराये देवता की आराधना करते हैं। இதுவரை சத்தம் கேட்காத இடங்களிலெல்லாம் சத்தம் கேட்க தொடங்குகிறது. जहाँ से हम अब नहीं सुनते उस जगह से भी अब आवाज आ रही है। விக்கிரக தோப்புகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு அங்கே ஹார்ன் வைத்து அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். और जो मूर्तियों को रखकर बहुत ही जोर से शब्द कर रहे हैं। அப்ப அந்நிய தெய்வங்களுக்கு ஆராதனைகள் பெருகினால் அவங்க அந்த அந்நிய தெய்வங்களுடைய கிரியை பெருகும். तो जब ये पूरा पराये देवताओं की आराधना बढ़ेगी तो उससे बढ़ने वाली क्रिया भी बढ़ेगी। அதுதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். वही है आज सारी समस्याओं का कारण। தேவ பிள்ளைகள் வைராக்கியம் எடுக்க வேண்டும். इस मेज पर आपके अंदर एक जलन होनी चाहिए। அதிகாலையிலே நாங்கள் தேவனை பாடி ஆராதிப்போம். हर एक सुबह परमेश्वर को गीतों के साथ उसकी आराधना करूंगा। வீடுகளில் பாட்டு சத்தம் கேட்கும். आपके घरों में उस गीतों की आवाज आने पाए, ஜெப சத்தம் கேட்கும். उस प्रार्थना की आवाज आने पाए। அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிப்போம். आप अभिषेक से भरकर प्रार्थना करें। அதிகாலை ஜெபம் தூங்கி வழியும் ஜெபம் அல்ல. सुबह की प्रार्थना है जो वो एक सोने वाली प्रार्थना नहीं। அதிகாலை ஜெபம் அக்கினியான ஜெபம். जो भोर की प्रार्थना है वो अग्निमय प्रार्थना होनी चाहिए। அப்பொழுது கர்த்தருடைய கரம் உயரும். उस समय परमेश्वर का हाथ ऊंचा उठेगा। அல்லேலூயா. हालेलूया। ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரு வைராக்கிய வாஞ்சையோடு தீர்மானம் हर செய்யுங்கள். एक के अंदर एक जलन और एक निर्णय होना चाहिए। ஒவ்வொரு வீடுகளிலும் சத்தம் எழும்பட்டும். हर एक घर में यह आवाज ध्वनि आने पाए। சபையின் அதிகாலை ஜெபம் அப்படியாய் அக்கினியாய் மாறட்டும். कलीसिया की जो भोर की प्रार्थना है वैसे ही अग्निमय होने पाए। அத ஜெபம் நடத்துறவர்கள் அதை ஒரு வைராக்கியமா எடுக்கணும். जो प्रार्थनाएं चलाते हैं वो इस बात को बहुत ही जलन के साथ में। அப்படிப்பட்ட சத்தம் எழும்பும் பொழுது கர்த்தருடைய கை எழும்பும். इस तरह से जब आवाज उठेगी तो परमेश्वर का दाहिना हाथ उठेगा। கர்த்தருடைய கரம் எழும்பினால் செங்கடல் இரண்டாக பிளக்கும். जब परमेश्वर का दाहिना हाथ उठेगा तो समुद्र दो भाग हो जाएगा। கன்மலை திறந்து தண்ணீர் வரும். चट्टान टूटेगी और पानी आएगा। எகிப்திய சேனைகள் முழுகி போகும். और जो मिस्र की सेना है वो डूब जाएगी। சகல அற்புதங்களும் நடக்கும். और सारे चमत्कार चलेंगे। பிரச்சனை எங்க இருக்கிறது? तो समस्या कहाँ है? ஆராதனையும் ஜெபமும் எழும்பவில்லை. क्योंकि आराधनाएं और प्रार्थनाएं नहीं उठ पाए। அதற்காகவே சிலரை புடமிட்டு கொண்டிருக்கிறார். इसलिए वो कुछ लेख को तपा रहा है। உன்னிடத்தில் பாவம் இல்லை. आपके जीवन में पाप नहीं, நீ பாவத்தில் விழுந்து போகவில்லை. तू पाप में नहीं गिरा, ஆராதனையில் விழுந்து तू கிடக்கிறார். आराधना में गिरा पड़ा है। விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிக்க விரும்புகிறார். और वो दाऊद की सहरापना जो टूटी हुई फिर से उसको उठाना चाहता है। ஜெபத்திலே தளர்ந்து போய் கிடக்கிறாய். प्रार्थना में आप गिरे हैं அதிலே மறுபடி எழுப்ப और விரும்புகிறார். फिर से आपको उठाना चाहता है। அதுக்கு தான் இந்த புடம். उसके लिए वो इस तरह இன்றைக்கு का புரிந்து ताज है। கொள்ளுங்கள். आज समझ जाइए, செபிக்க ஆரம்பியுங்கள். आप प्रार्थना करना प्रारंभ அதிகமா कीजिए। வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். ज्यादातर मुंह खोलकर स्तुति करें। குடும்ப ஜெபம் அக்கினியாய் மாறட்டும். आपकी पारिवारिक प्रार्थना एक अग्निमय हो जाने पाए। அல்லேலூயா. हालेलूया। ஆகவே தேவ ஜனத்தை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை இந்த அனுபவத்தில் வளர்த்துவதற்காகவே கர்த்தர் புடமிடுகிறார். इसलिए प्रभु के चुने हुए लोग इस तरह से तपाव जाकर वो इस अच्छे अनुभव में आना चाहते। அல்லேலூயா. हालेलूया। அடுத்ததாக யோபு 23:10. अय्यूब उसका 23वां अध्याय और 10वां யோபு சொல்லுகிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார்,
यो भी कहता है परंतु वह जानता है कि मैं कैसी चाल चलता हूँ அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். और जब वो मुझे जांच लेगा तो मैं सोने के समान खरा निकलूंगा. அல்லேலூயா. हालेलुया. இப்போ ஏற்கனவே யோபு என்ன மோசமாகவா இருந்தார்? क्या यीशु बहुत दुष्ट व्यक्ति था? अय्यूब बहुत दुष्ट व्यक्ति था. அவர் ஒரு விலையேறப்பெற்ற பாத்திரமா தான் இருந்தார். वह एक बहुमूल्य बर्तन था. அதுக்கு ஒரு சாட்சி, उसकी एक गवाही, பரலோகத்திலே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. स्वर्ग में एक बातचीत चल रही है. சாத்தானும் தேவனும் பேசிக் கொள்ளுகிறார்கள். शैतान और परमेश्वर बात कर रहे हैं. சாத்தானை பார்த்து தேவன் கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய்? जो शैतान को देखकर परमेश्वर कहता है कि तू कहाँ से आता है? உலகமெல்லாம் சுற்றி அதிலிருந்து வருகிறேன். वो कहता है कि पृथ्वी में से घूमकर डोल डोल आ रहा हूँ. உடனே அடுத்து தேவன் கேட்கிறார், और अगली बात परमेश्वर कहता है, தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? क्या तूने मेरे भक्त अय्यूब को देखा है? அன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க? उन दिनों संसार में कितने लोग जीवन जी रहे थे? இப்ப பாருங்க, நான் மதுரையில இருந்து வரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, देखिए यदि मैं जो हूँ मदुरई से आ रहा हूँ, किसी ने कहा நமக்கு மதுரையில முக்கியமானவங்க தான், இவங்கள உங்களுக்கு தெரியுமா, பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். आप एक मुख्य व्यक्ति हैं, आपको उसने देखा है क्या, ऐसा कहेंगे. இப்ப அவன் சொன்னா முழு உலகத்தை சுத்தி வரேங்கிறான். वो कहता है कि नहीं, मैं पूरे संसार को घूमते फिरते आ रहा हूँ. உடனே அவர் வாயிலிருந்து வர்றது, யோபுவை பாத்தியா? तो तुरंत परमेश्वर के मुंह से निकलता है, क्या अय्यूब को देखा है? உலகத்திலே அன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பெற்றவன் யோபு. उन दिनों परमेश्वर पूरे संसार में एक बहुमूल्य व्यक्ति है, वो अय्यूब. அவனுக்கு தான் உலகத்துல இல்லாத சோதனை வந்துச்சு. उसको ही, जो संसार में जिसके पास दुख नहीं था, उतना दुख इसके पास है. காரணம் என்னவென்றால், कारण इसका क्या है? அவனை பொன்னா மாற்றணுமா. क्योंकि उसे सोना बनाना है. பொன்னா இல்ல, பொன்னா மாற்றணுமா. उस सोने के समान. சில ஆளுகள் பொண்ணுக்கு பொண்ணும்பாங்க, பொண்ணுக்கு பொண்ணும்பாங்க, மலைக்கு மலையும்பா, மலைக்கு மலையும்பா. அதனால தான் கரெக்டா சொல்றது. कुछ एक जो अर्थ को सही नहीं बताने के कारण वो ऐसे होते हैं. அப்போ பாருங்கள், பொன்னாக மாற்றுறதுக்காக, तो देखिए सोने के समान बनाने के लिए. அல்லேலூயா. हालेलुया. நம்மளுக்கு சிலருக்கு ஏன் சோதனை? क्यों हमारे जीवन में वह जांच होती है? நீங்க சிலருக்கு சோதனை வந்துச்சுன்னா, यदि किसी के जीवन में यह जांच आ गई, நல்லா யோசித்து பாப்பீங்க, அப்படி ஒரு பாதகம் நான் செய்யலையே, தப்பு செய்யலையே, பாவம் செய்யலையே என்று துருவி துருவி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பாவம் தென்படாது. आप अच्छी तरह से खोजेंगे कि मैंने इस तरह का कोई पाप नहीं किया, या आप अपने जीवन की परिस्थितियों को खोज खोज कर देखेंगे. ஆனாலும் நம்மிடத்தில் சில குறைகள் உண்டு. लेकिन हमारे जीवन में कुछ घटिया हैं. குறை இல்லாத மனுஷன் கிடையாது. कमी घटिया का कोई व्यक्ति नहीं. ஆனா இப்ப கர்த்தர் என்ன செய்யறார்? அந்த குறையும் மாற்றி பொன்னாய் மாற்ற விரும்புகிறார். परमेश्वर उस कमी को भी दूर करके सोने के समान बनाता है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு மாதிரி நார்மல் ஸ்டேஜ்ல போறவனுக்கு இல்லாத பாடுகள் உங்களுக்கு வந்திருக்கிறது. एक समान स्थिति में जो जाने वाले दुख नहीं, बल्कि एक बड़ा दुख आपके जीवन में आ गया है. என்ன சொல்றேன்னா, பரிசுத்த ஜீவியத்துல ஒரு நார்மலா போயிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு இல்லாத பாடுகள் உங்களுக்கு வருகிறது. मैं कहना चाहता हूँ कि एक समान स्थिति में पवित्र लोगों के जीवन में जो आना चाहिए, वो दुख आपको आ गया है. ஏன்னா உங்களை பொன்னா மாற்ற விரும்புறார். क्योंकि वो आपको सोना बनाना चाहता है. ஒரு உயர்வான நோக்கத்துக்கு கொண்டு வர போறார். एक बड़ी ऊंचाई की स्थिति में आपको लाना चाहता है. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் புடமிடுதல். उसके लिए आपको एक विशेष तपाया जाना. வருத்தப்படக்கூடாது, आप दुखित ना हो, முறுமுறுக்க கூடாது. आप कुड़कुड़ाए ना. அவன் எல்லாம் இருக்கிறத விட நான் எவ்வளவு நல்லா ஜெபம் பண்ணேன், ओ उसके समान नहीं, मैंने उससे बढ़कर अच्छी प्रार्थना की. நான் இந்த இயேசுவுக்கா எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினேன், मैं इस यीशु के लिए कितनी ही जलन रखता हूँ. சத்தியத்துக்காக விசுவாசத்துக்காக நான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் நின்னேன். मैं सत्य के लिए और विश्वास के लिए मैंने कितना खड़ा रहा. ஆனா அவனுக்கெல்லாம் இல்லாத போராட்டம் ஏன் எனக்கு வந்துச்சு? लेकिन जो उसके जीवन में नहीं आया, मेरे जीवन में आ चुका. அநேகருக்குள்ள இருக்கிற கேள்வி, सभी बहुतों के अंदर उठने वाला यह प्रश्न. ஆனா பதில் இதுதான், लेकिन उसका उत्तर यही है, உன்னை பொன்னாக மாற்றணும், तुझे सोने के समान बनाना है. சுத்த பொன்னாக மாற்றணும். एक शुद्ध सोने के समान बनाना அது है. தேவனுடைய விருப்பம். वह परमेश्वर की चाहत है, அது உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். क्योंकि उसने तुझे चुन लिया है. அதான் உனக்கு இந்த ஸ்பெஷல் புடமிடுதல். इसलिए यह एक विशेष रूप से आपको तपाया जाना. இன்றைக்கு அந்த தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்வோம். आज आप परमेश्वर के उद्देश्य को स्वीकार करें, आप उसको स्वीकार कर लें. முறுமுறுப்புகள் மாறட்டும், आपके जीवन से कुड़कुड़ाहट दूर हो, தேவையில்லாத வார்த்தைகள் மாறட்டும், जो जरूरत नहीं है वो शब्द आपके जीवन से दूर रहे. மனசை போட்டு குழப்பறதெல்லாம் இன்றைக்கு மாறட்டும். मन को उलझा देने वाली बातें आपसे दूर रहे. உன்னை சுத்த பொன்னாய் மாற்ற क्योंकि वो விரும்புகிறார். आपको शुद्ध सोना बनाना चाहता है. ஹalleluya. हालेलुया. இன்னொன்னு பாருங்க, தானியேல் புஸ்தகம் 11:35.
दानियेल की पुस्तक 11वां अध्याय 35वां वचन। எல்லா தீர்க்கதரிசிகளுமே புடமிடுதலை பற்றி பேசி இருக்கிறார்கள். सभी भविष्यद्वक्ता ने इस तपाए जाने के बारे में कहा है। தானியேல் சொல்றத வாசிங்க 11:35. அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குறதற்கும் அவர்களில் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வர இன்னும் நாள் செல்லும். தானியேல் ஒரு பெரிய அறிவாளி. जो दानियल था वो बहुत ज्ञानी था। அவர் சொல்றாரு அறிவாளிகளுக்கும் புடமிடுதல் உண்டு. वो कहता है कि सिखाने वालों के लिए भी जांच होती है। அவர்களையும் புடமிடணும், சுத்திகரிக்கணும், வெண்மையாக்க வேண்டும். उन्हें भी निर्मल करना है और उजला बनाना है। அதற்காக அவர்களில் சிலர் விழுவார்கள். इसलिए उनको कुछ एक इसलिए गिरते हैं। அறிவாளிகளை புடமிடுறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தி ஆண்டவர் கையாளுகிறார். ये जो सिखाने वाले हैं अर्थात ज्ञानी है उनको जांचने के लिए प्रभु एक विशेष तपाया जाना रखता है। 4-5 அறிவாளிகள் இருக்கிறார்கள். कुछ 4-5 ज्ञानी होते हैं। அவர்களில் ஒருவன் விழுகிறான். उनमें से एक गिरता है। அவன் விழுந்த உடனே वो गिरते तुरंत மற்ற அறிவாளிகளுக்கு பயங்கர உணர்வு வருகிறது. दूसरे जो ज्ञानी हैं अर्थात सिखाने वाले उनके अंदर एक एहसास जागता है। ஐயோ எங்களோடு இருந்தவன் விழுந்து போனானே, ओ मेरे साथ रहने वाला गिर गया है। நாம எவ்வளவு கவனமா இருக்கணும். तो हमें कितना ध्यान से रहना चाहिए। ஏற்கனவே அறிவாளிகள், ये लोग पहले से ही एक समझदार हैं। அதனால அவங்க அடுத்தவனுக்கு சம்பவிக்கிற காரியத்தை பார்த்து தங்களில் உணர்வடைந்து கொள்ளுகிறார்கள். तो ये लोग दूसरे की घटना में जो जीवन में घटना है उनसे यह एहसास जागता है। ஒருவன் விழுகிறதுனால் இன்னும் சிலர் புடமிட்டு அந்த சிந்தையினால் புடமிடப்பட்டு பரிசுத்தம் அடைகிறார்கள். यदि एक व्यक्ति गिर जाता है तो उसके कारण जो देखकर उनको विचार करके एक तपाया जाता है। அப்போ இன்னொரு பக்கத்துல இதை பேசினால், यदि मैं एक और बात कहूं तो ஒரு மனிதனுக்கு வீழ்ச்சி வந்தால், यदि एक मनुष्य के जीवन में विनाश आए, நீ பரிகசிக்காதே, तू उसका ठट्टा ना कर, கண்டபடி பேசாதே, जैसा मन चाहता है वैसे ना बातें कर। அறிவாளியாயிரு, तू एक सिखाने वाला समझदार बना அதிலிருந்து நீ रहे। பாடம் கற்றுக்கொள். उसमें से तू एक बात को सीख जा, அவனுக்கு இன்னைக்கு வந்தது உனக்கு நாளைக்கு வந்துட கூடாது. क्योंकि जो उसे जो आज आया है तेरे जीवन में कल ना आने पाए। அடுத்தவன் விழுந்த உடனே வாயில வந்தபடி பேசுகிறார்கள். वो जो अगला गिरता है तो जैसे मुंह में आता है वैसे बात करते हैं। தங்களுக்கு வந்த உடனே இருட்டு கொண்டு ஓட்டை அடைக்க முயற்சிப்பார்கள். जैसे आपके जीवन में आ गया तो आप अंधेरे में डूब जाते हैं। ஆனால் நாமோ அறிவாளிகளாய் மாற வேண்டும். लेकिन हमें उन सिखाने वालों के समान होना चाहिए। எங்கே ஒரு வீழ்ச்சி வந்தாலும் அதிலே நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். यदि किसी के जीवन में कुछ हार आ गई तो उससे हम कुछ बातों को सीख लें। இது கர்த்தர் அறிவாளிகளை புடமிடும் வழி. यही है सिखाने वालों को जांच करने का मार्ग। அல்லேலூயா. हालेलुया। அறிவாளிகளாய் இருப்போமாக. आप सभी उस ज्ञानी के रूप में बने रहें। கடைசியாக अंतिम रूप बात மல்கியா 3:3. मलाकी 3 और उसका 3 वचन। அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இப்பொழுது அவர் உட்கார்ந்து ஒரு கூட்டத்தை புடமிடுவார். तो यहाँ पर देखिए कि वो बैठकर एक समूह को साफ करेगा। அது லேவியின் புத்திரர், वो है लेवी, தேவ ஊழியக்காரர்கள். परमेश्वर के सेवक। ஊழியக்காரர்களை எப்படி புடமிடுவாராம்? तो वो सेवकों को कैसे तपाएगा? உட்கார்ந்து புடமிடுவாராம். वो बैठकर उनको साफ करेगा। எப்படி பாருங்க, देखिए किस तरह से। பழைய காலத்துல அண்டி சுடுவாங்க. पुराने समय में उस बादाम को काजू को बनाया जाता था। பாட்டி காலை நீட்டி போட்டு அடுப்பங்கரையில உட்கார்ந்து அண்டியை போட்டு கரெக்ட் பக்குவத்துல சுட்டெடுப்பார்கள். उस चूल्हे में उसको डालकर उसको अच्छी स्थिति में पकाया जाना। உட்கார்ந்து சுடுவார்கள். बैठकर उसको पकाते थे। அப்படி ஊழியக்காரர்ல சுடுவாராம். वैसे सेवकों को तपाएगा। உட்கார்ந்து बैठकर பொறுமையா खाली समय पर, இவனை சரிப்படுத்தணுமே, क्योंकि इसे सीधा करना है, இவனை வல்லமையா மாற்றணுமே, इसे सामर्थ्य रूप से बनाना है, இவன் வார்த்தை சரியா வெளியே வரணுமே, इसकी जो बातें हैं वो साफ आने पाए, இவன் சுபாவத்தை திருத்தணுமே. इसका जो व्यवहार है वो सुधरने पाए। ஏன்னா ஒரு ஊழியக்காரன் அவருக்கு ரொம்ப பிரயோஜனமானவன். क्योंकि जो सेवक है उसके लिए बहुत ही लाभदायक है। அவனை சரியா புடமிட்டு அவரை சரியா எடுத்துட்டாருன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப பிரயோஜனம் உண்டாகும். यदि उसको सही रूप से तपाया जाकर निर्मल किया जाए तो वो उसके राज्य के लिए एक लाभदायक व्यक्ति होगा। அதனால உட்கார்ந்து புடமிடுவாராம். इसलिए वो बैठकर उसे साफ करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஊழியக்காரர்களுக்கு சந்தோஷம் தானே இது? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.
உட்கார்ந்து புடமிடுகிறார். वो बैठकर उन्हें तपाता है. பயப்பட வேண்டாம், आप भयभीत ना हो, அவர் கரெக்டா புடமிடுவார். वो सही रूप से उसको तपाएगा. அதனால தான் உட்கார்ந்து புடமிடுகிறார். इसलिए वो बैठ जाता है. எங்க வேக வைக்கணுமோ அங்க தான் வேக வைப்பார். जहाँ उसे पकाना है वहीं पकाएगा. எதை சுட்டரிக்கணுமோ அதைத்தான் சுட்டரிப்பார். जिसे जलाना है उसे ही जलाएगा. பக்குவமா எடுத்துருவார். एक सही स्थिति में आपको निकालेगा. பயப்பட வேண்டாம். आप ना डरें. அல்லேலூயா. हालेलुया. இன்னொரு பக்கம் உட்கார்ந்து புடமிடுவார்னு சொன்னா एक और समय में जब वो बैठकर इसको तपाएगा तो அதுக்குன்னே உட்கார்ந்துருவார் ஐயா. उसके लिए वो बैठेगा. அப்ப அது ரொம்ப நமக்கு பாடுகளின் பாதை தான். वो हमारे लिए कष्ट का मार्ग है. ஆனால் ஒவ்வொரு பாடுகள் வழியாய் பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறார். लेकिन हर एक कष्टों के द्वारा वो हमें मजबूत बनाता जा रहा है. லேவியின் புத்திரரை சுத்திகரித்து वो लेवियों को शुद्ध करेगा. அவர்கள் கர்த்தர் உடையவர்களாய் இருக்கும்படி वो लोग यहोवा के होने के लिए, ஊழியம் செய்ய வைக்கிறதுக்காக கூட புடமிட வேண்டியது இல்லையா? सेवा करने के लिए नहीं, ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சுட்டே தான் இருப்பான். क्योंकि जो सेवक है वो सेवा करेगा. ஆனா அந்த ஊழியக்காரனை கர்த்தர் உடையவனாய் மாற்றணுமே. क्योंकि ये जो सेवक है उन्हें यहोवा की भेंट के लिए चढ़ाना है. அவன் தன்மனம் போல ஊழியம் செய்து போக கூடாது. उसे अपनी इच्छा अनुसार सेवा नहीं करना ஊழியம் चाहिए. செய்தேன் ஆனால் கர்த்தருக்காக என்ன செய்தாய்? तूने सेवा की लेकिन परमेश्वर के लिए क्या किया? அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடையவனாய் மாற்றும்படி உட்கார்ந்து புடமிடுகிறார். तू परमेश्वर के होने के लिए वो तुझे तपाता है. அப்ப நமக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவத்திலும் நினைக்கணும் நம்மளை கர்த்தருடையவனாய் மாற்ற பிரயாசப்படுகிறார். तो हमारे जीवन में जितने भी कष्ट आते हैं उनमें हम समझ लें कि हमें वो अपने लिए बनाना चाहता है. ஆகவே தேவ ஊழியர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் எந்த இடத்துல கர்த்தருடையவனாய் இல்லை என்பதை பார்த்து சரி செய்ய வேண்டும். हे प्रभु के दासों, आप जब अपने जीवन में कहाँ सही नहीं है और प्रभु का तपाया जाना आप सुधार लें. அடுத்து சொல்றார், அவர்கள் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். और दूसरा अगला कहता कि सोने और रूपे के समान निर्मल करने के लिए यहोवा भेंट धर्म से चढ़ाएगा. சில இடத்துல வெள்ளியை போலன்றாரு, சில இடத்துல பொன்னை போலன்றாரு. किसी स्थान में उसने सोने को कहा है, किसी में चांदी को कहा है. ஊழியக்காரனை பார்த்து சொல்ல உன்னை ரெண்ட போலையும் புடமிடுவேங்கிறார். लेकिन जब वो सेवक को देखकर कहा था कि तुझे दोनों के समान निर्मल करूंगा, எல்லா விதத்திலும் உன்னை புடமிடுவேன். पूरी तरह से मैं तुझे निर्मल करूंगा. நீ என்னுடையவனாய் இருக்க வேண்டும். तू मेरा होना चाहिए, நீ நீதியாய் காணிக்கை செலுத்த வேண்டும். क्योंकि तू धर्म से भेंट चढ़ानी चाहिए. அல்லேலூயா. हालेलुया. இது எதை காட்டுகிறது? यह किसे बताती है? தேவ மக்கள் கொண்டு வருகிற ஆடு காணிக்கை எல்லாம் இந்த ஊழியக்காரன் லேவியன் தானே அங்கே பலியை செலுத்தி ஆண்டவர் காணிக்கை செலுத்துகிறான். जो प्रभु के लोग भेड़ को लेकर आते हैं उसको ये जो परमेश्वर का दास है लेवी यही चढ़ाता है. அந்த பலியாகிய காணிக்கைகளை இவன் நீதியாய் செலுத்த வேண்டும். तो ये जो बलिदान रूपी वो दान है, भेंट है, उसे धर्म के साथ चढ़ानी चाहिए. அப்பொழுது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். तो यह लोगों के लिए आशीष का कारण होगी. மனம் போல செஞ்சிராத. तू अपनी इच्छा अनुसार ना कर. அதுக்கு நான் ஒழுங்குகளையும் சட்டங்களையும் சொல்லி இருக்கிறேன். उसके लिए कुछ नियम है और कुछ रूल्स हैं. உன்னுடைய சுத்திகரிப்பை பற்றி சொல்லி இருக்கிறேன். तेरे जीवन की शुद्धता के विषय में मैंने அந்த कहा. ஆட்டை பலி செலுத்தும் முறையை பற்றி சொல்லி இருக்கிறேன். एक भेड़ को किस तरह से शुद्ध करना चाहिए उसकी विधि को कहा. கரெக்டாய் செய்தால் அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதம். यदि सही रूप से करा तो उस व्यक्ति को आशीष. அப்ப தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். तो परमेश्वर अपने लोगों को आशीष देना चाहता है. அதற்காக தேவ ஊழியர்கள் செய்ய வேண்டியதை சரியாய் செய்வதற்கு அவர்களை புடமிடுகிறார். तो इसलिए जो परमेश्वर के दास को करना है उन्हें वो निर्मल करता है. அல்லேலூயா. हालेलुया. இந்த காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது इन समयों में जब हम देखते हैं உங்களுக்காக நாங்கள் செலுத்தும் காணிக்கைகள், आपके लिए जब जो हम भेंट चढ़ाते हैं, உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறது, आपके लिए हम बिचवाई के रूप में प्रार्थना करते हैं, உங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடுவது, आपके लिए हम परमेश्वर की उपस्थिति में विनती करते हैं. அல்லேலூயா. हालेलुया. அது மட்டுமல்ல, यही काफी नहीं, நீங்கள் கொடுக்கிற எழுத்தின்படியான காணிக்கைகளை आप जो दान देते हैं वो लिखित रूप से அதற்குரிய முறையிலே தேவனை பிரியமாய் செலவிடுவது, उसकी जो विधि है और परमेश्वर की भाता हुआ उसे खर्च करना, இவைகளினால் தேவ ஆசீர்வாதம் தேவ ஜனத்துக்கு வரும். इसके द्वारा परमेश्वर का आशीष परमेश्वर के लोगों पर आएगी. லேவியர்கள் கர்த்தருடையவளா இருக்க வேண்டும். जो ये लेवी है वो परमेश्वर के होना चाहिए. லேவியர்கள் தேவன் வைத்த நீதியின்படியாய் காணிக்கை செலுத்த जो வேண்டும். ये लेवी है जो परमेश्वर ने जो धर्म रखा है उसके अनुसार भेंट चढ़ानी चाहिए. ஜனங்களுக்காய் தேவனுக்கு முன்பாய் செய்ய வேண்டியவைகளை நீதியாய் செய்ய வேண்டும். लोगों के सामने जो परमेश्वर के कारण करना चाहिए वो करना चाहिए. ஊழியத்தின் பணங்கள் பொருள்கள் விஷயத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும். जो सेवा में प्रभु का धन है और वस्तुएं हैं उसको धर्म के रूप से यूज होना चाहिए. இதற்காக தேவ ஊழியர்களை தேவன்
தேவன் புடமிடுகிறார். इसलिए वो परमेश्वर के दासों को तपाता है, எல்லாரையும் புடமிடுகின்றார். वो सभी को निर्मल करता है। ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், एक बात जान लीजिए, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். हमारा जो परमेश्वर है भस्म कर देने वाली आग है। எபிரேயர் 12:29 சொல்லுகிறது. इब्रानियों और उसका 12वां अध्याय 29वां वचन நம்முடைய कहता है, கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, हमारा जो यहोवा है वो भस्म कर देने वाली आग है। கன்சியூமிங் ஃபயர், அப்படியே விழுங்குகிற அழிக்கிற ஒரு அக்கினி. वो निगल जाने वाली भस्म कर देने वाली आग। ஆனால் அவர் சத்துருக்களை தான் பட்சிப்பார். लेकिन वो दुष्ट उसके शत्रु को ही नाश करेगा। அவர் நம்மை புடமிட மட்டுமே செய்வார். वह हमें केवल तपाएगा अर्थात निर्मल करेगा। கர்த்தர் அக்கினியாய் இறங்கும் பொழுது, जब परमेश्वर आग के रूप से गिरने पर அந்த அக்கினியினால சத்துரு பட்சிக்கப்பட்டு போவா. उस आग के द्वारा शत्रु जल जाएगा। ஆனால் தேவ பிள்ளையோ लेकिन परमेश्वर के लोग ஒன்லி புடமிடப்படுதல், केवल वो तपाए जाएंगे, निर्मल किए जाएंगे, அழிக்க மாட்டார். वो नाश नहीं करेगा। முச்செடி அக்கினியினால் பற்றி எரிகிறது, और जो वो झाड़ियां थी वो आग के द्वारा जल रही थी, ஆனால் வெந்து போகவில்லை. लेकिन वो भस्म नहीं हुई। அளந்து செய்வார். वो नाप कर करेगा। அல்லேலூயா. हालेलुया। சத்துருவின் மேல இறங்கும் பொழுது பட்சிக்கிற அக்கினியாய் இறங்குவா, அவன் இல்லாமலே போயிடுவான். जब वो एक शत्रु पर गिरेगा तो वह एक भस्म करते हुए आग के रूप में गिरेगा, वो बिल्कुल खत्म हो जाएगा। ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் மேல இறங்கும் போது வெந்து போகாம அவனை கவனமா பக்குவமா மாத்திடுவார். लेकिन जब वो परमेश्वर के बच्चों पर गिरेगा तो वो भस्म ना हो बल्कि एक अच्छी स्थिति में, मजबूती में आ जाए, ऐसी स्थिति। ஆகவே இந்த அக்கினிக்கு பயப்படாதிருங்கள், इसलिए इस आग से आप ना डरें, ஆனால் இந்த அக்கினியை புரிந்து கொள்ளுங்கள். लेकिन इस आग को अब अच्छी तरह समझ लें। இந்த அக்கினியை அனுப்பின நோக்கத்தை நினைத்து அதுக்கு நேராய் நாம கர்த்தருடைய கையிலே நம்ம இன்னும் அர்ப்பணிப்போமாக. इस आग जो परमेश्वर ने आपके विरोध में भेजी है उसका उद्देश्य आप अच्छी तरह से समझ लें। நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்வார். निश्चित रूप से प्रभु काम करेंगे। ஏசாயாவின் நாவை தொட்டார் அல்லவா? क्या उसने यशायाह की जीभ को नहीं छुआ? அவன் நாவை பேச விடாம ஆக்குறதுக்காகவா? क्या उसकी जो जीभ है बातें ना कहे इसके लिए? அவன் நாவை இன்னும் கூர்மையான கருவியாய் மாற்றினார். उसका जो जीभ है और भी ज्यादा तीखा और तीक्ष्ण बोलने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। அதே கர்த்தர் இன்றைக்கு அக்கினியாய் நம் நடுவில் வந்திருக்கிறார். वैसे ही परमेश्वर हमारे मध्य में आग के समान आ गया है। ஏற்கனவே நம்ம பலருடைய வாழ்க்கையில அக்கினி சோதனையை தந்திருக்கிறார். ऐसे ही बहुत से जीवनों में उस आग रूपी परीक्षाएं हैं। இந்த புடமிடுதலிலே வெற்றியாய் வெளியே கொண்டு வருவார். इस तपाए जाने निर्मल की स्थिति में वो एक विजय के रूप से आपको बाहर இப்பொழுது निकालेगा। கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். आंखें बंद करके हम प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். सभी परमेश्वर को देखिए। யாரெல்லாம் எந்த வேதனைக்குள் உபத்திரவத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, कौन किस परेशानी में और दुख में आप चल रहे हैं, இந்த வேளையில மனம் திறந்து ஜெபிக்க போறீங்க. आप पूरे मन को खोलकर प्रार्थना कीजिए। என்ன நோக்கத்தினால் என்னை புடமிடுகிறார்? किस उद्देश्य के लिए वो हमें निर्मल कर रहा है? செய்தி சொல்லும் பொழுதே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. आप इस संदेश को सुनते ही उस समस्या को आपने पा लिया होगा। செழிப்பான இடத்தில் உங்களை கொண்டு வருவதற்காக, एक हरियाली के क्षेत्र में आपको लाने के लिए, தவறுகளை உணர்த்தி திருத்துவதற்காக, आपकी गलतियों को सुधार कर एक अच्छी स्थिति में लाने के लिए, உங்கள் நாவை சரி செய்யும்படியாக, आपकी जीभ को सुधारने के लिए, தேவனை ஆராதிக்க ஜெபிக்க வைக்கும்படியாக, परमेश्वर की आराधना और प्रार्थना करने के लिए, இன்னும் பொன்னாக விளங்க செய்யும்படியாக, और भी सोने के समान बनने के लिए, அறிவாளிகள் சுத்திகரிக்கப்படும்படியாக, जो बुद्धिशाली है वो और अधिक पवित्र होने के लिए, லேவியின் புத்திரரை தம்முடையவர்களாய் மாற்றும்படியாக, जो लेवी है उन्हें अपना बनाने के लिए, லேவியின் புத்திரர் நீதியாய் காணிக்கை செலுத்த जो வைக்கும்படியாக, लेवी है वो धर्म के साथ अपनी भेंट को चढ़ाने के लिए, அதற்கு தான் இந்த அக்கினி. उसके लिए है यह आग। ஹல்லேலூயா. हालेलुया। மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்கள் வாழ்க்கையையும் அக்கினியால் சந்தியும் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையையும் உந்தன் அக்கினியால் சந்தியும் தெய்வமே, அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே, அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே,
தெய்வமே ஏசாயாவை அக்கினியால் தொட்ட என் தெய்வமே ஏசாயாவை அக்கினியால் தொட்ட என் தெய்வமே என் வாலிபத்தையும் உந்தன் அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே என் வாலிபத்தையும் உந்தன் அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியா சோதனைகள் உடமிடும் அக்கினியினால் மையாய் அக்கினி கண்டமாய் என்னை மாற்றும் அபிஷேகம் அபிஷேகமே என்னை தெய்வமே அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே உலர்ந்து போன என் வாழ்க்கையையோ உயிர்ப்பியும் தெய்வமே உலர்ந்து போன என் வாழ்க்கையையோ செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வாரோ அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே எலியாவின் பலிபீடத்தில் இறங்கிய அக்கினியே எலியாவின் பலிபீடத்தில் இறங்கிய அக்கினியே எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரோ சோதனைகளை ஜெயித்து வல்லமையான பாத்திரமாய் எழும்புகிற ஒரு புதிய அபிஷேகத்தை தேவ ஜனத்தின் மேல் இப்பொழுது தாரும் ஐயா மெய்யான அக்கினி கண்டங்களாய் தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்களை சுட்டரிக்கத்தக்கவர்களாய் அந்நிய தெய்வத்தின் வல்லமைகளை சுட்டரிக்கத்தக்கவர்களாய் ஒரு வல்லமையான அக்கினி கண்டங்களாய் ஆமென் மாற்றும்படியாய் எங்களை புட்டமிட்டு கொண்டிருக்கிறவரே எங்களை புட்டமிட்டு கொண்டிருக்கிறவரே இந்த வேளையில் இந்த அபிஷேகம் இறங்கட்டும் வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும் புடத்தின் நடுவில் இருந்து உபத்திரவத்தின் குகையில் இருந்து திக்கி திணறி போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலன் அடைவதற்காக கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பத்தக்கதாக ஆமென் முறுமுறுப்புகள் ஓடத்தக்கதாக வருத்தங்கள் கண்ணீர்கள் மாறத்தக்கதாக ஆனந்த களிப்பு வருவதற்காக வல்லமையான பாத்திரங்களாய் எழும்புவதற்காக புதிய அபிஷேகத்தை இப்பொழுதே ஊற்றும் ஆண்டவரே ஷபரா கலபா சந்தரா உலஹத்தரபா ஷிகபல பௌதரா லிபா லிபிகபலபா சந்தரா பௌதரபா ஷிலபதரபா எல்லா கட்டுகள் உடைக்கப்படட்டும் சிந்தனையின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் உள்ளத்தில் இருக்கிற துர்ச்சிந்தையின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் நாவில் இருக்கிற தவறுகள் மாறட்டும் ஆமென் உள்ளத்தில் இருக்கிற தவறுகள் மாறட்டும் ஏசப்பா வேதனையின் மேல் வேதனையினாலே முறுமுறுத்து விட்டார்கள் அந்த முறுமுறுப்புகள் மாறட்டும் அந்த குறை சொல்லுதல்கள் மாறட்டும் இன்றைக்கு வேதனையின் நோக்கத்தை புரிந்து கொண்டோம் கஷ்டத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டோம் நோக்கம் நல்ல நோக்கம் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் எங்களை குறித்து மூன்றாம் பங்கை குறித்து வைத்திருக்கிற தீர்மானத்தை தெரிந்து கொண்டோம் அப்பா பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா அவிசுவாசங்களை துரத்தி விட எல்லா சந்தேகங்களை இப்பொழுது துரத்தி போட உரபா லபா சந்தரா உலபா கபலபா ரிபலபா சந்துரபா தரபா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நேரம். இந்த அக்கினியை கண்டு பயப்படாதே, இது அக்கினியை கண்டு பயப்படாதே. இது உனக்கு நன்மைக்கான அக்கினி. அக்கினியும் நன்மைக்கே, இந்த அக்கினியும் நன்மைக்கே என்று சொல்லு. உலபதல கபலப சந்தர பௌதர ஷீலபதுரபா ஓலி கபல பௌரபல பரபதுரபதுர சந்துரா. ஹல்லேலூயா. என்னை ஆமென் சுட்டரிக்கிற அக்கினியே, என்னை புடமிடுகிற அக்கினியே, என்னை சோதிக்கிற அக்கினியே, இது அக்கினி நன்மைக்கு. இந்த அக்கினி எனக்கு நன்மைக்கு. இந்த அக்கினி எனக்கு நன்மைக்கு. உலபதல கபல பௌஷர பௌதர லிபல பலபல பரபி கபலப ஷலபதரப தீரபரி பிகமனப ஓலி கபரப சந்துர பௌதர ஷீலபதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையாய் வல்லமையாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்குள்ளே உங்க ஊழியத்தை இன்றைக்கு தெளிவாய் நடப்பீங்க ஆவியானவரே. ஆமென். அக்கினியின் நோக்கத்தை புரிந்து கொண்ட நாங்கள் அந்த அக்கினியில் வெற்றியாய் வெளியே வந்து சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக அபிஷேகம் தாரும், வல்லமை தாரும், ஞானம் தாரும், கிருபை தாரும், உணர்வை தாரும். உலகரா துலகந்தரா பௌஷலா ஓ ரிகபலபா சந்தரா பௌதரா ஷீலபதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh rabashakara dunadara shandala. Thank you Jesus. அமைதியாய் ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்த்து, நான் இன்று கடந்து வருகிற இந்த வேதனையின் பாதை, நெருக்கத்தின் பாதை, நான் சற்றும் விரும்பாத வெறுக்கிற இந்த பாதை, என்னை புடமிடும் அக்கினி. இதற்கு அந்த பக்கம் செழிப்பான மேடு காத்திருக்கிறது, பரிசுத்த வாழ்வு காத்திருக்கிறது, கர்த்தருடையவன் என்ற சாட்சி எனக்கு காத்திருக்கிறது, இவன் நீதியாய் செய்தான் என்ற சாட்சி எனக்கு காத்திருக்கிறது, அறிவாளி என்கிற சாட்சி எனக்கு காத்திருக்கிறது, இவனுடைய நாவு சுத்த வெள்ளி என்கிற சாட்சி எனக்கு காத்திருக்கிறது, இவன் ஆராதனை, இவன் ஜெபம் மேன்மை உள்ளது, இதனால் சாத்தான் கோட்டைகள் உடைந்தது என்கிற சாட்சி எனக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் சுத்த பொன்னாய் மாறுவேன். ஹல்லேலூயா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா, சோதித்தால் பலனளிப்பா. திராணிக்குமே சோதித்திடா, பலனளிப்பா. தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவசித்தம் கைகளை விரித்து சொல்லுவோம். என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடா, தாங்கிட பலனளிப்பா. திராணிக்குமே
சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. கரங்களை விரித்து தேவ சித்தம் நிறைவேற என்னையோ ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையோ ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் பலமாக தொனிக்குதே. உங்கள் உள்ளத்தில் ஒரு தேவ சத்தம் பலமாய் தொனிக்கட்டும். இந்த அக்கினி உனக்கு நன்மைக்கே, இந்த அக்கினி உனக்கு நன்மைக்கே. இந்த சத்தம் எப்பொழுதும் பலமாய் தொனிக்கட்டும். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, பட்சிக்கிற அக்கினியானவரே, அக்கினிமயமா எங்களிடத்தில் இடைபடக்கூடிய தெய்வமே, பரிசுத்த பாதங்களில் வந்திருக்கிறோம். நாங்கள் அக்கினியினாலே பல வேளை புட்டமிடப்படுகிறோம். சில வேளை அக்கினியினாலே எங்களை சோதித்து அறிகின்றீர், அக்கினியினாலே எங்களை மகிமைப்படுத்துகிறீர் என்றெல்லாம் வேதத்திலே நாங்கள் படிக்கின்றோம். அந்த புடமிடும் அக்கினி எதற்காக என்று சொல்லுகிறதை நாங்கள் இன்றைக்கு தியானித்து கொண்டிருந்தோம். நிச்சயமாய் எங்கள் மேல் வரக்கூடிய அக்கினிகள் ஒருபொழுதும் எங்களை அழித்து சுட்டரிப்பதற்காக உள்ளது அல்ல, எங்களை புடமிட்டு சுத்திகரிப்பதற்காக உள்ளது. சத்துருக்களை அது சுட்டரிக்கும், எங்களையோ அது சுத்திகரிக்கும். இந்த மகிமையான அக்கினிக்காக ஸ்தோத்திரம். இந்த அக்கினியை பெற்று அதன் ஊடாய் புடமிடப்படுதலில் கடந்து செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு தைரியத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை எதிர்பார்ப்பையும் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த முறுமுறுப்பையும் மனவேதனையும் ஆண்டவரே, அந்த வெறுப்பு நிறைந்த ஒரு அனுபவத்தை மாற்றி கர்த்தர் மேல் ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சந்தோஷம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அப்படியே செய்தருளும். இந்த அக்கினியிலிருந்து அன்றைக்கு சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ வெளியே வந்தது போல வெற்றியாய் வெளியே வருவதற்கு, யோபு வெற்றியாய் வெளியே வந்தது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஆமீன் புடமிடுதல்லே வெற்றியாய் வெளியே வந்தது போல எங்களையும் நீர் அப்படியே செய்யும்படி ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். இன்றைக்கு எங்கள் மத்தியில் கொண்டு வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாய் துபாயிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தம்முடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உடைய மகனை கொண்டு அங்கே செய்கிற கிரியைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆமீன். மகிமையான கிரியைகளை நீர் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் ஒன்றாயிருந்து ஊழியம் செய்ய வாசல் திறந்து தரும்படி ஜெபிக்கிறோம். மற்றும் அந்த வட இந்திய ஊழியங்களுக்காக ஜெபித்தோம். நிச்சயமாய் நல்ல செய்திகளை கேள்விப்பட, போராட்டங்கள் எல்லாம் மாறி போக, கர்த்தருடைய ஊழியம் மகிமையாய் வளர உதவி செய்யுங்க. இப்பொழுதும் உமது பந்தி ஆராதனைக்காய் எங்களை ஆயத்தம் செய்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் அசைவாடும் பெரிய காரியங்களை செய்யும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.